அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது ராஜேஷ் நீட் பயாலஜி. நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ். ஸோ இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வருடா வருடம் நீட் தேர்வுல நம்மளுடைய இந்த ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்தில் இருந்து எத்தனை கேள்விகள் இடம்பெற்றிருப்பது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருடமும் அதுக்கான பேஜ் நம்பரோட நம்ம சொல்வது வழக்கம். சரியா? அது போல கடந்த 4 வருடமா அதை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது 5வது வருடமா. 2025 நீட் தேர்வுல உயிரியல் பாடத்துல கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் எந்தெந்த பகுதியிலிருந்து இடம்பெற்றிருக்கிறது வித் ப்ரூஃப் பேஜ் நம்பர். சரிங்களா? ஒரு சில கேள்விகள் இடம்பெற்றிருக்கவில்லைன்னா அதுக்கான ப்ரூஃப் இங்கிலீஷ் மீடியம் என்சிஆர்டி இருந்தும் நாம இந்த காணொலியில கொடுத்துருக்குறோம். அப்ப எத்தனை கேள்விகள் வந்திருக்கு, நம்ம புத்தகத்தை படிச்சா பயாலஜில உங்களால ஸ்கோர் பண்ண முடியுமா, இந்த மாதிரியான டவுட்லாம் இருக்கும் இல்லையா, அதுக்கான எவிடன்ஸை தான் நாம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஒவ்வொரு கேள்விகளா பிளஸ் அதுக்கான பேஜ் நம்பர் எது எந்த பக்கத்துல இருக்கு அப்படின்றத நம்ம குறிக்க போறோம். அண்டு முக்கியமான விஷயம், நான் இப்போ போடக்கூடிய இந்த காணொலியில போன வருஷம் எடிஷன் 2024 எடிஷனுடைய புத்தகத்துல அதோட பேஜ் நம்பர் தான் நான் இதுல கொடுத்துருக்கேன். சரியா? சார் நான் 2023 புக்கு வாங்கியிருந்தேன், 21 புக்கு வாங்கியிருந்தேன், 2022 வாங்கியிருந்தேன் அப்படின்னா பேஜ் நம்பர் மட்டும் வேரி ஆகும். ஆனா டாபிக் ஒன்னா தான் இருக்கும். சரிங்களா? ரைட், பார்க்கலாம். அப்ப முதல் கேள்வி, மைட்டோகாண்ட்ரியாவின் எலக்ட்ரான் கடத்து சங்கிலின் உள்ள கூட்டமைப்பு 2 மாற்று பெயர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது காம்ப்ளெக்ஸ் 2 உடைய இன்னொரு பேர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும், இதுக்கான ஆன்சர் கீ நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இதுக்கான ஆன்சர் சக்சினேட் டி ஹைட்ரோஜினேஸ். சரிங்களா? அதாவது 2வது விருப்பம் தான் இதுக்கு சரியான பதில் அப்படின்றத நம்ம பார்ப்போம். சரிங்களா? சார் இதுக்கான எவிடன்ஸ் எங்க சார் இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்துல வால்யூம் 1, அதாவது 11ஆம் வகுப்பு புத்தகத்துல எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஒரு படம் என்சிஆர்டியோட படத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், தமிழ்ல மாத்தி கொடுத்துருப்போம். ஸோ இந்த இதுல நீங்க பார்க்கும்போது இதுதான் கூட்டமைப்பு 2. அப்ப கூட்டமைப்பு 2உடைய இன்னொரு பேர் தான் என்னது, சக்சினிக் டி ஹைட்ரோஜினேஸ் கூட்டமைப்பு. சக்சினேட் பியூமரேட்டா மாறக்கூடிய இந்த கூட்டமைப்பு தான் சக்சினேட் டி ஹைட்ரோஜினேஸ். ஸோ அப்ப இந்த முதல் கேள்விக்கு பேஜ் நம்பர் 282, அதாவது வால்யூம் 1 11ஆம் வகுப்புல வால்யூம் 1னா 11th, சரிங்களா, வால்யூம் 2னா 12th, அவ்வளவுதான். அப்போ வால்யூம் 1ல 282வது பேஜ்ல இதுக்கான விடை இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். ரைட். அதுக்கு அடுத்தது 2வது கேள்வி, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆம்பிளிஃபைஸ் டிஎன்ஏ ஃபாலோயிங் த ஈக்குவேஷன். பாலிமரேஸ் சங்கிலி வினை மூலம் டிஎன்ஏ பெருக்கமடைவது கீழுள்ள எந்த பின்வரும் சமன்பாட்டை பின்பற்றி நடைபெறுகிறது? சார் இதுக்கு டைரக்டா நம்முடைய புத்தகத்துல கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்க்கும்போது சார் இதுக்கான ஆன்சர் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஆப்ஷன் 2. சரிங்களா? ஆப்ஷன் 2 தான் இதுக்கு சரியான பதில். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது 2 பவர் n. ஓகே, அப்ப இந்த இடத்துல பாருங்க, நம்முடைய புத்தகத்துல வால்யூம் 2, அதாவது 12th புக்ல ராஜேஷ் நீட் பயாலஜி 12th புக்ல பேஜ் நம்பர் 215ல இந்த பிசிஆர் உடைய வினை பற்றிய படம் இடம்பெற்றிருக்கும். இது ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். சரியா? டைரக்டா கொடுக்கலாம்ல, இது ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். அப்ப நம்ம என்ன சொல்றோம், 2 பவர் n அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம், இப்ப எத்தனை, அப்ப ஒரு வாட்டி 2 பவர் n 1 போட்டு பாருங்க, அப்புறம் 2 போட்டு பாருங்க, அப்புறம் 2 into 2 ஆகும். சரிங்களா? அப்புறம் into 2 இப்படி போட்டீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒவ்வொரு வாட்டி ஒவ்வொரு சைக்கிள்லயும் அது என்ன ஆகும், டபுள் த அமௌண்டா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சைக்கிள் முடிவடையுது அப்படின்னா 2 பவர் n க்கு பதிலாக 2 பவர் 1 போட்டு பாருங்க. ஒரு சைக்கிள் முடியுது அப்படின்னா 2 மூலக்கூறு நமக்கு கிடைக்கும். அதுவே 2 சைக்கிள் முடியுது அப்படின்னா 2 பவர் 2 போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கும், 4 மூலக்கூறு கிடைக்கும். அதுவே 2 பவர் 3 போட்டீங்கன்னா 8 மூலக்கூறு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்ப இது ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின், அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா இதுக்கான அடிப்பகுதி எங்க இருக்கு, புத்தகத்துல இந்த பாலிமரேஸ். இது என்சிஆர்டி இங்கிலீஷ் மீடியம் புத்தகத்திலையும் இதுதான், இதை வச்சுதான் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகேவா? இது 2வது கேள்வி. ஓகேவா? ரைட். அடுத்தது 3வது கேள்விக்கு வாங்க. So what are the potential drawbacks in adoption of the IVF method? சோதனை குழாய் கருவுறுதல் முறையை பின்பற்றுவதில் உள்ள குறைபாடுகள் எவை? ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின்ஸ் தான். ஐவிஎஃப் பத்தி கொடுத்துருப்பாங்க.
சரிங்களா? ஆனா டீடைலா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்களான்னு பாத்தீங்கன்னா அது நமக்கு கிடையாது. சரிங்களா? ரைட். அப்ப முதல்ல என்ன சொல்றாங்க, ஹை ஃபெர்டிலிட்டி ரிஸ்க் டு மதர். இது வந்து தாய்க்கு அதிக இறப்பு அபாயத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. இது தப்பு. சரிங்களா? இது வந்து வராது. இங்க என்ன கேட்கறாங்க அப்படின்னு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மேற்கண்ட தெரிவிலிருந்து சரியான விடையை தெரிவு செய்க. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு வந்து என்ன ஆகாது, வராது. ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது ரெண்டாவது பாருங்க, எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அண்ட் ரீஏஜென்ட்ஸ். ஸோ மிகுந்த வினையுள்ள கருவிகளையும் மருந்துகளையும் உள்ளடக்கியது. இதுக்கு வந்து இது இந்த மாதிரியான இது வந்து நமக்கு தேவைதான். ரைட்டுங்களா? அதுக்கு அடுத்தது சி பாருங்க, கணவன் மற்றும் மனைவி அவசியம் கொடையாளியாக வேண்டிய கட்டாயம். அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நெசசரி ஃபார் பீயிங் டோனர். ஓகேங்களா? ஸோ இது வந்து நமக்கு தேவையில்லை. இதுக்கு அடுத்தது கணவன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, வேற யாருக்குன்னா கூட வாங்கி பண்ணலாம். அதுக்கப்புறம் டி பாருங்க, அனாதைகளை தத்தெடுக்கிறது குறைகின்றது. ஸோ இந்த முறை ஐவிஎஃப் பயன்படுத்தப்படும் போது நீங்க அனாதைகளை தத்தெடுக்கக்கூடிய நிகழ்வு குறைகிறது. அது ஓகே. அதுக்கு அடுத்தது இ பாருங்க, இந்தியாவில் இது கிடைப்பதில்லை. ஐவிஎஃப் மெத்தட் இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய ஒரு முறை தான். அதனால இது வந்து தப்பு. இது தப்பு, இது தப்பு, ஏவும் தப்பு, ஈயும் தப்பு. ஓகேவா? அதுக்கு அடுத்தது சியும் தப்பு. ஓகே. அதுக்கு அடுத்தது ஆரம்ப நிலையில் உள்ள நீடித்து வாழ சாத்தியக்கூறுகள் இல்லாமல் போவது. இங்கிலீஷ் பார்த்துக்கோ, பாசிபிலிட்டி தட் தி early embryo does not survive இருக்கு இல்லையா, இது உங்களுக்கு கரெக்ட். சோ அப்ப 93க்கு சரியான விருப்பம் ஒன்னாவது விருப்பம், அதாவது பி டி எஃப் மட்டுமே. சரிங்களா சார்? இதுக்கான கான்செப்ட் எங்க சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய புத்தகத்துல வால்யூம் 2 பேஜ் நம்பர் 62ல இதை பத்தின கொடுத்திருக்கோம். உடல் ஐவிஎஃப், உடல் வெளி கருவுறுதல், உடலுக்கு வெளியே உடல் உள்ளதை போன்ற நிலைமைகளை கருவுறுதல் தான் நம்ம ஐவிஎஃப்னு சொல்றோம். இதை மட்டும்தான் நம்ம கொடுத்துருக்காங்க என்சிஆர்டி பாட புத்தகத்துல. நீங்க இங்கிலீஷ் மீடியத்தை எடுத்து பார்த்தாலும் சரி, இதை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இதை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் நமக்கு வந்திருக்கு. ஆனா இந்த பகுதி நம்முடைய புத்தகத்துல எங்க இருக்கு? 12ஆம் வகுப்பு புத்தகத்துல 62வது பேஜ் நம்பர்ல அது இருப்பதை நீங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி 94வது கேள்வி. சோ தவளையின் உடலிலிருந்து இதயத்திற்கு ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்து செல்லும் ரத்த குழாயினுடைய பெயர் என்ன? சரிங்களா? சோ இதுக்கான ஆன்சர் வந்து 4th ஆப்ஷன் வினகேவா, அதாவது பெருஞ்சிரை அப்படின்றதுதான் இதுக்கான சரியான பதில். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சிஜன் கொண்ட ரத்தத்தை உங்களுக்கு தமனிகள் எடுத்து செல்லணும் அப்படின்றத நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? ஆனா இந்த பெருஞ்சிரைகள் தான் என்ன பண்ணுது, ஆக்சிஜன் இல்லாத ரத்தத்தை எடுத்து செல்லும். ஓகேவா சார்? இதுக்கான எவிடன்ஸ் உங்களோட புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பாருங்க, இந்த 94வது கேள்விக்கு 11ஆம் வகுப்பு, சரியா, 11th பேஜ் நம்பர் 170ல கொடுக்கப்பட்டிருப்பதை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? சரி, இத பாருங்க, இதுதான் வெனகேவா. நமக்கு எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம். பெருஞ்சிரை அப்படின்றது தான் இதுக்கான சரியான பதில். அது எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 170ல கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? ரைட். அதுக்கு அடுத்தது 95வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எவை எளிதாக்குதலின் உயிரியல் என்பதை பற்றி குறிப்பதாகும். which of the following statements refers to reductionist biology? சார் இது நம்ம புத்தகத்துல எங்க சார் இடம்பெற்றிருக்கிறது அப்படின்னா, மொத்தம் 3 இடத்துல இடம்பெற்றிருக்கிறது. அதிலும் குறிப்பா செல் பயாலஜி அப்படின்ற ஒரு யூனிட், அதனுடைய இன்ட்ரடக்ஷன், சரியா, செல் பயாலஜியோடைய ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கும். அதுக்கப்புறம் 3 லெசன் வரும் இல்லைங்களா, அந்த செல் பயாலஜியோடைய இன்ட்ரடக்ஷன்ல இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அப்ப பிசியோகெமிக்கல் அப்ரோச் டு ஸ்டடி அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் லிவிங் ஆர்கனிசம். அப்ப இதுக்கு வந்து என்ன பதில் அப்படின்னு பார்க்கும்போது, வாழும் உயிரினங்களை பற்றி படித்து புரிந்து கொள்வதற்குரிய இயற்வேதி அணுகுமுறையை பின்பற்றுதல் தான் இந்த கேள்விக்கு சரியான பதில். மற்றதெல்லாம் இதுக்கு பொருந்தாது. சரிங்களா சார்? ஆனா நம்ம புத்தகத்துல நான் கொடுத்துருந்தேனா அப்படின்னா கொடுக்கல. ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ்ல நடக்கும்போது நான் எப்பவுமே ஆரம்பிச்சிருப்பேன், அங்க நடத்திருக்கேன். ஆனா உங்களுக்கு நம்முடைய புத்தகத்துல இந்த ஒரு கேள்வி இடம்பெறவில்லை. ஓகேவா? ஸோ எங்க சார் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இங்க கொடுத்துருப்பாங்களே, இங்க பாருங்க, reductionist biology. சரிங்களா? இங்க பாருங்க, it can also explain the abnormal process that occur during any understand living organism is called reductionist. அதாவது this physiochemical approach to study and understand living organism is called
ரெடக்ஷனிஸ்ட் பயாலஜி. இந்த கேள்வி நான் புத்தகத்துல மொழிபெயர்ப்பு கொடுக்கல, அதனால இங்கிலீஷ் மீடியத்தோடைய என்சிஆர்டியை உனக்கு கொடுத்துருக்கேன். ஓகேவா? மோஸ்ட்லி இந்த வருடம் கேட்கப்பட்டிருந்த கேள்விகள் அனைத்துமே என்சிஆர்டின்னு தான் நம்ம சொல்ல முடியும். கான்செப்ட் ஓரியன்டா கொடுத்துருக்காங்களே தவிர அதுக்கான வேர் சொல் புத்தகத்துல இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். ஓகேவா? அடுத்த கேள்வி ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதுல 2 ஸ்டேட்மெண்ட்ல என்ன கேட்கறாங்க, சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சரிங்களா? 96வது கேள்வி பாருங்க. So in the RNA world, RNA is considered the first genetic material evolved to carry out essential life process. கரெக்ட் தானே? RNA உலகில் உயிர் வாழ்க்கை செயல்முறைகளை செய்வதற்காக உருவான முதல் மரபணு பொருளாக RNA பரிணமித்துள்ளதாக கருதப்படுகிறது. கரெக்ட். உயிரினங்களில் RNA மரபு பொருளாக செயல்படுவதோடு மட்டுமல்லாமல் சில உயிர் வேதிய வினைகளுக்கு வினையூக்கிகளாகவும் இருக்கு, கேட்டலிஸ்டாகவும் செயல்படும் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் இவைகள் செயலாற்றல் உள்ளதாக இருந்தாலும் நிலையற்றதாகவே இருக்கும். இட் மீன்ஸ் அது அன்ஸ்டேபிள். டிஎன்ஏ தான் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு படிச்சிருக்கோம். அப்ப ஃபர்ஸ்ட் வந்து சரி. ரெண்டாவது கூற்றுவாங்க, டிஎன்ஏவானது ஆர்என்ஏவிலிருந்து தோன்றியது. கரெக்ட் தானே? மற்றும் நிலையான மரபணு பொருள் ஸ்டெபிலிட்டி இருக்கும். இதன் இரட்டை இழை மிகவும் ஒன்று எதிரிணையாக பொருந்தி அமைந்துள்ளது. அதாவது டிஎன்ஏவில் வந்து இந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தனது பழுது பார்க்கும் செயலாற்றினால் மாற்றங்களை எளிதாக எதிர்க்க முடிகிறது. அதாவது இந்த ரிப்பேர் மெக்கானிசம் வந்து டிஎன்ஏவில் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்விக்கு 96வது கேள்விக்கு முதல் விருப்பம் 2 கூற்றுமே சரியானது தான். சரிங்களா? 2 கூற்றுமே 96வது கேள்விக்கு சரியான ஒன்று தான். ரைட். இதுக்கான எவிடன்ஸ் எங்க சார் இருக்கு நம்ம புத்தகத்துல? ரைட். நம்மளுடைய வால்யூம் 2, அதாவது 12th என்சிஆர்டி பாட புத்தகம் ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 105ல இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? இங்க பாருங்க, RNA நிலையற்றதாக இருக்கு. ஏன்னா 2வது கார்பன்ல OH தொகுதி இருக்கிறதுனால அது நிலையற்றதாக இருக்கு அப்படின்னு சொல்றோம். இங்க பாருங்க, டிஎன்ஏ வானது RNA விட வேதி பண்பின் அடிப்படையில் குறைவான வினைபுரிவியாகவும் அதிக நிலைப்புத்தன்மை கொண்டதாகவும் யாருக்கு இருக்கு? டிஎன்ஏக்கு வந்து அதிக நிலைப்புத்தன்மை இருக்கிறதும் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டிஎன்ஏ மற்றும் RNA ரெண்டும் மரபு பொருளாக செயல்படுது. RNA விட டிஎன்ஏ அதிக நிலைப்புத்தன்மை கொண்டது. டிஎன்ஏ வானது மரபு பொருளை சேமித்து வைப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. புரியுதுங்களா? ஸோ இந்த இது வந்து நம்முடைய 12th புக்ல 105வது பேஜ் நம்பர்ல இருக்கு. நீங்க அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், போயிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட். அடுத்தது 97வது கேள்வி, ஒரு மாமரக்கிளையின் மீது தொற்று தாவரங்கள் வளர்வது எந்த வகையிலான வாழ்க்கையை குறிக்கிறது? அதாவது மாமரத்தின் மேல ஒரு ஆர்கிட் தாவரம் வந்து என்ன பண்ணுது, ஒட்டிட்டு வாழுது. சரிங்களா? அது எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கறாங்க. மியூச்சுவலிசமா? ரெண்டுமே பெனிஃபிட்டா? கிடையாது. இப்ப மாமரத்து மேல இதான் மாமரத்தோட கிளை. சரிங்களா? இந்த கிளையில என்ன ஆகுது, ஒரு ஆர்கிட் ஆனது இப்படி ஒட்டிக்கிட்டு வாழுது. இதான் ஆர்கிட், ஒட்டிக்கிட்டு வாழுது. இதுல மாமரத்துக்கு ஏதாவது நன்மையா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஆனா எதுக்கு நன்மை? ஆர்கிடுக்கு நன்மை. அப்ப இட் மீன்ஸ் ஒரு ஆர்கனிசம் நன்மை, ஒரு ஆர்கனிசத்துக்கு நன்மையும் இல்லை தீமையும் இல்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம். சரியா? ஐயோ அந்த சிம்பிள் வர, நன்மையும் இல்லை தீமையும் இல்லை, ஒன்று தான் பெனிஃபிட் அடையுது. அப்ப மியூச்சுவலிசத்துல ரெண்டுமே பெனிஃபிட் அடையணும், அது வராது. அமன்சாலிசம் அப்படின்னா அடுத்ததான் ஒன்னுத்துக்கு பெனிஃபிட் கிடையாது, அதாவது ஒன்னுத்துக்கு லாஸ் ஒன்னுத்துக்கு பெனிஃபிட்டும் கிடையாது, ஒரு மைனஸ் ஒரு ஜீரோ அப்படின்னு பார்த்தா அது அமன்சாலிசம், அதுவும் வராது. பிரிடேஷன்னா என்ன, ஒன்னுத்துக்கு பிளஸ் ஒன்னுத்துக்கு மைனஸ். ஆனா இந்த இதுக்கு பொறுத்த மட்டும் எதுதான் உங்களுக்கு கரெக்டா பொருந்தும், உடன் உண்ணும் நிலை. இட் மீன்ஸ் முதல் விருப்பம் கமன்சாலிசம். அப்ப ஒரு ஆர்கனிசம் பெனிஃபிட் அடையுது, இன்னொரு ஆர்கனிசம் பெனிஃபிட் அடையவில்லை அப்படின்றது தான் இதுக்கான சரியான பதில். ஓகேவா? சோ மேங்கோ ட்ரீ வந்து அஃபெக்ட் ஆகிறது கிடையாது. இது வந்து கமன்சாலிசத்துக்கான எக்ஸாம்பிள். சரிப்பா, இதுக்கான ஆன்சர் நம்மளுடைய புத்தகத்தில் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்முடைய 12th என்சிஆர்டில 12th ராஜேஷ் பயாலஜில பேஜ் நம்பர் 255ல கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, பகிர்ந்து வாழ்தல் மியூச்சுவலிசம் விட்டுருங்க, காம்படிஷன் விட்டுருங்க, பிரிடேஷன் விட்டுருங்க. ரைட்டுங்களா? இங்க பாருங்க, கமன்சாலிசம் தொடர்புடைய இரு இனங்களில் ஒரு இனம் பயனடைகிறது, மற்றொரு இனம்
பயனடையாலையும் அல்ல தீங்கு செய்யத்தக்க நிலைக்கு தான் சேர்ந்து வாழ்தல். அதான் கமன்சாலிசம். இங்க கொடுத்துருக்காங்களா, மரக்கிளையில வளரக்கூடிய ஆர்கிடுகள். சரிங்களா, இங்க பாருங்க, ஒரு ஆர்கனிசத்துக்கு பிளஸ், ஒரு ஆர்கனிசத்துக்கு பிளஸும் கிடையாது மைனஸும் கிடையாது. அப்படி இருந்தா அதை நம்ம என்ன சொல்றோம், கமன்சாலிசம் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா, புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்த கேள்வி 98வது கேள்வி. 98வது கேள்வியில from the statements எந்த விருப்பத்தை நம்ம தேர்ந்தெடுக்கணும். முதல்ல பாருங்க, யூ கேரியாட்டுகளின் ரிபோசோம்கள் 80s ஆகவும் ப்ரோ கேரியாட்டுகளின் ரிபோசோம்கள் 70s ஆகவும் உள்ளது. கரெக்ட் தானே? ப்ரோ கேரியாட்டில் 70s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கும், யூ கேரியாட்டுகளில் 80s டைப் ஆஃப் ரைபோசோம்ஸ் இருக்கும். ரைட்டா? அப்போ ஏ கரெக்ட். அடுத்தது, ஒவ்வொரு ரிபோசோமும் இரு துணை அலகுகளை கொண்டது. கரெக்ட் தானே? ஒரு பெரிய துணை அலகு, ஒரு சிறிய துணை அலகுன்னு சொல்லிட்டு கொண்டிருக்கும். அப்ப பியும் கரெக்ட். அடுத்தது, 80s ரிபோசோமில் உள்ள இரு துணை அலகுகள் 60s மற்றும் 40s. அதே நேரம் 70s ரிபோசோமில் உள்ள இரு துணை அலகுகள் 50s மற்றும் 30s. கரெக்ட் தானே? ஸோ 70sனா 50s பெரிய துணை அலகு, 30s சிறிய துணை அலகு, 80sனா 60s பெரிய துணை அலகு, 40s சிறிய துணை அலகு. ஓகேவா? ரைட். அப்ப சி கரெக்ட். அடுத்து டி பாருங்க, 80s ரிபோசோமின் இரு துணை அலகுகள் 60s மற்றும் 20s கொடுத்துருக்காங்க. இது தப்பு தானே? அப்ப 80sனா என்ன வரணும், 60 + 40 தான் வரணும். அப்ப டி வராது. ஓகே, டி தப்பு, டி தப்பு. சரிங்களா? அடுத்தது இ பாருங்க, 80s ரிபோசோமில் இரு துணை அலகுகள் 60s மற்றும் 30s கொடுத்துக்கிறான். அதுவும் தப்பு. சரிங்களா? சோ இந்த கேள்விக்கு ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட். சோ முதல் விருப்பம் தான் இந்த கேள்விக்கு மிக சரியாக பொருந்தும். சரியா? அப்புறம் இது 98வது கேள்வி நம்ம புத்தகத்துல எங்க இருக்கு பார்த்தலாமா? இங்க பாருங்க, நம்மளுடைய 11th ராஜேஷ் நீட் பயாலஜி புக்ல பேஜ் நம்பர் 198ல இருக்கு. பேஜ் நம்பர் 198ல இருக்கு. இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. ஸோ ரைபோசோம்ல 2 துணை அலகுகளை பத்தி நம்ம கொடுத்துருப்போம். ப்ரோ கேரியாட்ல 70s டைப் ஆஃப் ரைபோசோம் இருக்கு, 80s டைப் ஆஃப் ரைபோசோம் யூ கேரியாட்டுகள்ல இருக்கு. இதுல பெரிய துணை அலகு என்ன இருக்கும், சாரி 2 துணை அலகுகள், பெரிய துணை அலகு இது சிறிய துணை அலகு. அதே மாதிரி இங்க பெரிய துணை அலகு 50s 30s. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். ஓகே. அடுத்த கேள்வி 99வது கேள்வி. இத பாருங்க, பின்வருவற்றுள் எவை வெளிவாழிட சூழல் பாதுகாப்பிற்கு எடுத்துக்காட்டு? எக்ஸிட் கன்சர்வேஷனுக்கு எது எக்ஸாம்பிள்னு கேட்கறாங்க. நமக்கு தெரியும், நேஷனல் பார்க் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்வு செய்து, சரியா, இந்த இடத்துல இந்த மாதிரியான வளங்கள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை என்ன பண்ணுவாங்க, அதே இடத்துல வச்சு பாதுகாப்பாங்க. அது இன்சிட்ல வரக்கூடியது. ஓகேவா? அப்ப இது வந்து நேஷனல் பார்க் எங்க வரும், இன்சிட்ல வரும். ஓகே, ரைட். அடுத்தது வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், அதாவது வன விலங்கு சரணாலயங்கள். எந்த, ஃபார் எக்ஸாம்பிள் பறவைகள் சரணாலயம் வேடந்தாங்கல் இருக்கு, அந்த இடத்துல உண்மையிலேயே பறவைகள் வருது, அது செயற்கையா உருவாக்குனதா அப்படின்லாம் கிடையாது. அதுவும் எதுல தான் வரும், இன்சிட்டு கன்சர்வேஷன்ல தான் வரும். அதாவது உள்வாழிட சூழல் பாதுகாப்பின் கீழே தான் வரும். அதுக்கு அடுத்தது ப்ரொடெக்டட் ஏரியாஸ், பாதுகாக்கப்பட்ட பகுதிகள். இந்த இடத்துல வந்து என்டேஞ்சர்டு பிளான்ஸ் இருக்கு, இந்த இடத்துல என்டேஞ்சர்டு அனிமல்ஸ் இருக்கு அப்படின்னா அதை நம்ம என்னவா மாத்துவாங்க, ப்ரொடெக்டட் ஏரியாஸா மாத்துவாங்க. அதுவும் இன்சிட்டு கன்சர்வேஷன்ல தான் வரும். ஆனா இந்த 3வது விருப்பத்தை பாருங்க, விலங்கியல் மற்றும் தாவரவியல் பூங்காக்கள். ஒரு குறிப்பிட்ட பகுதியிலிருந்து விலங்குகளை எடுத்துட்டு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் வண்டலூர் ஜுவாலஜிக்கல் பார்க் நீங்க எடுத்துக்கலாம். சரிங்களா? அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டது தானே தவிர, அப்ப அங்க அந்த இடத்துல என்ன பண்றோம், முக்கியமான விலங்குகளை எடுத்தாந்து வச்சு பாதுகாக்கிறோம். சரிங்களா? அப்ப அது எதுல வரும், வெளி வாழிடம், வாழிடத்தை விட்டு வெளியே எடுத்துட்டு வந்து நம்ம பாதுகாப்பதுல வர்றதுதான் இந்த தாவரவியல் மற்றும் விலங்கியல் தோட்டங்கள் தான். இதுக்கு 99க்கு 3வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சரி, இது எங்க இருக்கு, இந்த இடத்த பாருங்க. நம்முடைய ராஜேஷ் நீட் பயாலஜில 12th புக்கு, 12th 309வது பேஜ் நம்பர்ல இங்க பாருங்க, தாவரவியல் தோட்டங்கள், விலங்கியல் பூங்காக்கள், வன உயிரி சவாரி பூங்காக்கள், நீர்வாழ் உயிரின காட்சியகம், இதெல்லாம் எதுல வர்றதுங்க, எக்ஸிட் கன்சர்வேஷன்ல வர்றது. ஓகேவா? புரிஞ்சுச்சா? ரைட். அடுத்த கேள்வி 100வது கேள்வி. சோ ஸ்டேட்மெண்ட் பாருங்க, சூரிய ஆற்றலானது ஒரு சூழல் மண்டலத்தின் முதன்மையான ஆற்றல் ஆதாரமாக விளங்குகிறது. கரெக்ட் தானே? சரியா? சோ இந்த ஒரு ஈகோ சிஸ்டத்தை பொறுத்த மட்டும் எனர்ஜி எங்க இருந்து சார், மெயினான சோர்ஸ் யாருங்க, சன்லைட் தான். ஓகேவா? கரெக்ட்.
அடுத்தது ஒரு சூழல் மண்டலத்தின் ஒளிச்சேர்க்கையின் பொழுது நிகழும் கரிம பொருட்களின் உற்பத்தி வீதம் நிகர முதல்நிலை உற்பத்தி திறன். சி ஒரு சூழல் மண்டலத்துல ஒளிச்சேர்க்கையின் போது கிடைக்கக்கூடிய கரிம பொருள் நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு தாவரம் ஒளிச்சேர்க்கை செஞ்சு கார்போஹைட்ரேட்டை தயாரிக்கிறது, உணவுப் பொருட்களை தயாரிக்கிறது. அத அப்ப மொத்தமா வர்றதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மொத்த முதல்நிலை உற்பத்தின்னு தான் சொல்லுவோம், நிகர முதல்நிலை உற்பத்தின்னு சொல்ல மாட்டோம். அது என்னன்னு சொல்லுவோம், ஜிபிபி, கிராஸ் பிரைமரி ப்ரொடக்டிவிட்டின்னு தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப என்பிபினா என்ன, ஜிபிபி மைனஸ் ஆர், ரெஸ்பிரேட்டரி லாஸ் நீங்க குறைச்சிங்கன்னா தான் வர்றதுதான் என்னது, என்பிபி. அப்ப அது கூற்று 2 வந்து உங்களுக்கு தப்பு. அப்ப சோ 100க்கு 3வது விருப்பம், கூற்று 1 சரி ஆனால் கூற்று 2 தவறு அப்படின்றதுதான் இது கரெக்ட். ஓகேவா? அப்ப 100வது கேள்விக்கான பதில் நம்முடைய புத்தகத்துல எங்க இருக்கு அப்படின்னா 12th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 269ல கொடுத்திருக்காங்க. சரிங்களா? மொத்த முதல்நிலை உற்பத்தினா என்ன, ஒளிச்சேர்க்கை செயலால் உருவாகும் மொத்த கரிம கூட்டுப்பொருளினுடைய அளவுதான் மொத்த முதல்நிலை உற்பத்தி. இவங்க என்ன சொன்னாங்க, என்பிபின்னு கொடுத்திருக்காங்க, அதனால அது தப்புன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இதை படிச்சிருந்தீங்கன்னா இந்த கேள்விக்கு சரியான பதிலை நீங்கள் கொடுத்திருக்க முடியும். ஓகேவா? ரைட். அடுத்தது 101வது கேள்வி. 101வது கேள்வியில ஒரு பொறுத்துக்கு வகையிலான வினா, ஜுவாலஜியில இருந்து வரக்கூடிய வினா. எம்பசிமா, ஆன்ஜினா பெக்டோரிஸ், கிளாமருலோனெப்ரைட்டிஸ், டெட்டனி. சரியா? சோ அப்ப எம்பசிமா அப்படின்றது என்னது, சேதமடைந்த ஆல்வியோலார் சுவர்கள் மற்றும் குறைந்த சுவாச பரப்பு தளத்தை கொண்டிருப்பது. அப்ப ஏக்கு 2. அதுக்கப்புறம் ஆன்ஜினா பெக்டோரிஸ், சோ இதய தசைக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்க இயலாத காரணத்தால் ஏற்படும் ஒரு தீவிர மார்பு வலியை தான் நம்ம என்ன சொல்றோம், ஆன்ஜினோபெக்டோரிஸ் சொல்றோம். ஓகே. 3வது கிளாமருலோனெப்ரைட்டிஸ். சோ கிளாமருலோனெப்ரைட்டிஸ்னா என்னது, சிறுநீரகத்தின் கிளாமருலஸில் ஏற்படும் வீக்கத்தை தான் நம்ம என்ன சொல்றோம், கிளாமருலோனெப்ரைட்டிஸ் சொல்றோம். அண்ட் டெட்டனினா என்னது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, உடல் திரவத்தில் குறைந்த கால்சியம் உள்ள காயனிகள் உள்ள காரணத்தினால் தசையில் ஏற்படக்கூடிய பிடிப்பை தான் டெட்டனின்னு சொல்லுவோம். சோ அப்ப 101க்கு 4வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சார் இது நம்ம புத்தகத்துல எங்க இருக்கு, இங்க பாருங்க, இந்த மாதிரி பொறுத்துக்கு வகையிலான கேள்விகள்லாம் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணா எடுப்பாங்க, ஒரே இடத்துல இருந்து எடுக்க மாட்டாங்க. சரி, ரைட். சோ நம்முடைய ராஜேஷ் நீட் பயாலஜி புத்தகத்துல வால்யூம் 1, அதாவது 11th NCERT பாட புத்தகத்துல பயாலஜில 319வது பேஜ் நம்பர், 337, 354, 372 இந்த மாதிரியான பகுதிகளில் கொடுக்கப்பட்டிருக்கு. இங்க பாருங்க, எம்பசிமா. சோ எம்பசிமா அப்படின்றது என்னன்னா, காற்று பையின் மெல்லிய சுவர்கள் சிதைகின்றன. வந்துச்சா? ரைட். அதுக்கு அடுத்தது வேற என்ன பார்த்தோம், ஆன்ஜினோபெக்டோரிஸ். இது என்ன, போதுமான ஆக்சிஜன் இதய தசையை அடையாத போது ஏற்படக்கூடியதை சொல்றது. கிளாமருலோனெப்ரைட்டிஸ்னா என்ன, கிளாமருலஸ் வீங்குவதால ஏற்படுகிறது. சரிங்களா? அதுக்கப்புறம் டெட்டனினா என்ன, உடல் திரவத்துல கால்சியம் அயனிகளுடைய அளவு குறைவதன் காரணமாக ஏற்படுகிறது. அப்ப இந்த கேள்விக்கு எல்லாமே இந்த புக்ல இருக்கா? ரைட். அடுத்த கேள்வி 102வது கேள்விக்கு வாங்க. இங்க பாரு, சோ 2 கூற்றுகளை கொடுக்கப்பட்டிருக்கு. உறுதி கூற்று, அதாவது மற்றொன்று காரண கூற்று. ஒன்னு வந்து என்ன சொல்றாங்கன்னா, காற்று மற்றும் நீர் மூலம் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் மலர்கள் மிகவும் வண்ணமயமாக இருப்பதில்லை மற்றும் அவைகள் பூந்தேனை உற்பத்தி செய்வதில்லை. கரெக்டு தானே? காற்றின் மூலமும் நீரின் மூலமும் மகரந்த சேர்க்கை கூடிய நடைபெறக்கூடிய தாவரங்கள் தேனை உற்பத்தி செய்யணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? தேனை உற்பத்தி செய்யணும், ஏன்னா காற்றின் மூலம்ன்றது ஒரு ஏபயாட்டிக், நீருன்றது ஒரு ஏபயாட்டிக், உயிரற்ற காரணிகள். இங்க வந்து தேன்லாம் உற்பத்தி செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா காத்து மூலியமா அடிச்சுட்டு போகிறது, தண்ணி மூலியமா அடிச்சுட்டு போகுது. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட். காரண கூற்று, காற்று மற்றும் நீர் மூலம் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடும் மலர்களில் மகரந்த துகள்கள் மிக பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. சார், காற்றின் மூலம் மகரந்த சேர்க்கையில் ஈடுபடக்கூடிய தாவரங்கள் மிக அதிக அளவிலான மகரந்த துகள்களை என்ன பண்ணும், போலன் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்ணும். ஏன்னா எல்லாமே போயிட்டு அந்த சூலக முடியை போய் அடையுமா, ஸ்டிக்மாவை போய் ரீச் ஆகுமான்றது கிடையாது, அதெல்லாம் நிறைய லாஸ் ஆகும். அதே மாதிரிதான் வாட்டர் பாலினேஷன்லையும். அப்ப அதை ஈடு செய்வதற்காகத்தான் என்ன பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க நம்ம புத்தகத்துல, மிக அதிக அளவிலான மகரந்த துகள்களை வெளியேற்றும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ரைட். இப்ப இதுவும் கரெக்ட் தான். ஆனா இங்க என்ன கேட்கறாங்க,
காற்று மற்றும் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை ஈடுபடும் மலர்கள் மிகவும் வண்ணமயமாக இருப்பதில்லை மற்றும் அவைகள் பூந்தேனை உற்பத்தி செய்வதில்லை. ஏனெனில் அப்படின்னு கொடுத்து இது பொருந்துமான்னு பாத்தீங்கன்னா பொருந்தாது. ரெண்டுமே கரெக்ட். ஆனா சரியான விளக்கமா அப்படின்னு பார்க்கும்போது சரியான விளக்கம் இது கிடையாது. சோ அப்ப நமக்கு எது பொருந்தும்? ஏ மற்றும் ஆர் ஆகிய ரெண்டும் உண்மை மற்றும் ஆர் என்பது ஏக்கான சரியாக விளக்கம் அல்ல. அப்ப இந்த கேள்விக்கு இரண்டாவது பதில் தான். சரிங்களா? பூந்தேனை உற்பத்தி செய்வதில்லைன்னு சொல்லும் போது இங்க என்ன கொடுத்துருக்கணும்? ஏன்னா அது காற்று ஒரு ஏபயாட்டிக், நீரும் ஒரு ஏபயாட்டிக். அதுல அடிச்சு செல்வதற்கு இப்ப வண்டுகள் மூலம் மகரந்த சேர்க்கை நடைபெற்றால் தான் பூந்தேனை உற்பத்தி செய்ய வேண்டும். அதை பத்தின எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காததால ரெண்டுமே கரெக்ட், ஆனா சரியான விளக்கம் அல்ல. ஓகேவா? ரைட். இது எங்க இருக்கு? நம்முடைய புத்தகத்துல வால்யூம் 2 12th NCERT பாட புத்தகம் நம்முடைய பயாலஜில பேஜ் நம்பர் 16வது பேஜ் நம்பர்ல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இங்க பாருங்க, மேல மேல போச்சு. ஓகே. காற்று மற்றும் நீர் மூலம் மகரந்த சேர்க்கை ஈடுபட்டுள்ள தாவரங்களில் மலர்கள் வண்ணங்களில் காணப்படுவதில்லை, மேலும் இதில் தேன் சுரப்பிகளும் காணப்படுவது கிடையாது. அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ரைட். அப்ப பூச்சிகள் மூலம் மகரந்த சேர்க்கை ஈடுபடுவது தான் என்ன வேணும்? கரெக்டா தேனை உற்பத்தி செய்யணும், நல்லா கலர்ஃபுல்லா இருக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி 103வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எவை காய்ச்சி வடிக்கப்படாத ஈஸ்ட் மூலம் உற்பத்தி செய்யப்படும் ஆல்கஹால் பானம்? அதாவது நான் டிஸ்டில்டு ஆல்கஹாலிக் பெவரேஜஸ். ஓகே. எது? ஒயின் அண்ட் பீர் தான் நம்ம படிச்சிருப்போம். அப்ப இது எங்க பொருந்தும்? 103க்கு 3வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சரியா? தேர்ட் ஆப்ஷன் தான். அப்ப விஸ்கி, பிராந்தி, ரம் டிஸ்டிலேஷன். சரியா? வித் டிஸ்டிலேஷன். இது வித்தவுட் டிஸ்டிலேஷன். இதுதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை கூட ஒரு கான்ட்ரவர்சியல் கேள்வியா மாத்துறாங்க. இது டைரக்ட் ஒரு NCERT கொஸ்டின். அரசியல் பண்றது எப்படி வேணாலும் பண்ணலாம். அதாவது நீட் பாடத்தேர்வில் ஒயினை பற்றி கேட்கப்பட்டிருந்த கேள்வி அப்படின்னு ஒரு நியூஸ் சேனல்ல போடுறாங்க. ஏப்பா இது 100% NCERTயா? மாணவர்களுக்கு பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய கேள்வி, பாடத்திட்டத்தில் இருந்து தான் கேள்வி கேட்பாங்க, ஜெனரலாவா கேள்வி கேட்பாங்க. ரைட். ஓகே. இங்க பாருங்க, அதுக்கான எவிடன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராஜேஷ் நீட் பயாலஜி வால்யூம் 2ல, அதாவது 12ஆம் வகுப்புல 188வது பேஜ்ல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்க பாருங்க, ஒயின் மற்றும் பீர் ஆகியன காய்ச்சி வடித்தல் இல்லாமல், வித்தவுட் டிஸ்டிலேஷன். அப்ப வித் டிஸ்டிலேஷன் விஸ்கி, பிராந்தி, ரம். சரிங்களா? இதுதான் நம்ம நடத்தும் போது சொல்லியிருப்போம். அப்ப இந்த கேள்விக்கான பதில் 188வது பக்கத்துல இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்தது 104வது கேள்விக்கு வாங்க. ரைட். இதுவும் ஒரு என்ன சொல்றது, 2 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மலர் சூத்திரத்துல இது இரு சமச்சீர் மலரை குறிக்குதுன்னு சொல்றாங்க. சார், இரு பக்க சமச்சீர்னா நம்ம இந்த சிம்பிள் தான் கொடுப்போம். ஆனா அவங்க ஆர சமச்சீருக்கான சிம்பிளை கொடுத்திருக்காங்க. ரைட்டா? அதே மாதிரி ஜிக்கு கீழே போட்டு கீழ்மட்ட சூலகத்தை குறிக்கிறதா, அது மேல் மட்டத்தை தான் குறிக்கும். சரிங்களா? அதாவது சூலகம் மேல, மற்ற ஃப்ளோரல் பார்ட்ஸ் கீழே அப்படின்றதுதான் கீழே நம்ம கோடு போடணுமே தவிர, இவங்க என்ன சொல்றாங்க, கைனிஷன் கீழே குத்துறாங்க. அப்ப கூற்று 1 தப்பு. கூற்று 1 தப்பு. கூற்று 2 வாருங்க. ஒரு மலர் சூத்திரத்தில் ஆரச்சமச்சீர் என்பது, அதாவது இந்த சிம்பிள் ஆரச்சமச்சீர் மலரையும் ஜிக்கு கீழே கோடு போட்டது மேல்மட்ட சூலகம், அதாவது சுப்பீரியர் ஓவரையும் குறிக்கின்றது. அப்ப ஃபர்ஸ்ட் கூற்று தப்பு, 2வது கூற்று சரி. சோ இந்த கேள்விக்கு 4வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். இது எங்க சார் இருக்கு? நம்முடைய பாட புத்தகத்துல வால்யூம் 1, அதாவது நம்முடைய 11th NCERT பாட புத்தகத்துல பேஜ் நம்பர் 106ல, RNBTன்றது ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ், அதை குறிக்கிறது தான், வேற ஒண்ணும் கிடையாது. 106வது பக்கத்துல அங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, மேர்மட்ட சூர் பை. சரிங்களா? அதுக்கு அடுத்தது மேல கொடுத்திருப்பாங்க இதே இதுல அதோ பாருங்க, இது ஆரச்சமச்சீர், இது இருபக்க சமச்சீர் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? ரைட். அடுத்த கேள்வி 105வது கேள்வி. ஸ்ட்ரெப்டோகைனேஸ் ப்ரொடியூஸ்டு பை பாக்டீரியம் ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், அதாவது ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் பாக்டீரியாவினால் உற்பத்தி செய்யப்படும் இந்த ஸ்ட்ரெப்டோகைனேஸ் நொதி இதற்கு பயன்படுகிறது. தயிர் உற்பத்திக்கு
லாக்டோபாசிலஸ் தான் நம்ம பாக்டீரியாவை தான் பயன்படுத்துவோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. எத்தனால் உற்பத்திக்கு நம்ம ஈஸ்ட்டை தான் பயன்படுத்துவோம், இதுவும் வராது. அதுக்கப்புறம் லிவர் டிசீஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அப்ப எதுக்கு தாங்க ஸ்ட்ரெப்டோகைனஸ் வந்து கிளாட் பஸ்டர் அப்படின்னு சொல்லுவோம். ரத்த குழாயில அடைப்புகளை நீக்குவதற்கு, ஹார்ட் அட்டாக் முன்னாடி அடைப்புகள் இருந்தா அதை நீக்குவதற்காகத்தான் எதை பயன்படுத்துறாங்க, ஸ்ட்ரெப்டோகைனஸ் நொதியை பயன்படுத்துறாங்க. ஸோ 105வது கேள்விக்கு 4வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஸோ இது எங்க சார் இருக்கு, நம்மளுடைய RNBT 12th புக், ராஜேஷ் நீட் பயாலஜி 12th புக்ல பேஜ் நம்பர் 190ல பாருங்க. ரைட்டா, எங்க கொடுத்துருங்க, இங்க பாருங்க. ஸ்ட்ரெப்டோகைனஸ் என்ற நொதியானது இதய தசை நலிவுறல் நோயால் பாதிக்கப்பட்ட இரத்த குழாயில் உள்ள இரத்த கட்டிகளை கரைக்கும் கட்டி சிதைப்பான்களாக செயல்படுது. ஓகேவா, இருக்கா, புக்ல இருக்கா, வித் எவிடன்ஸ். ஓகேங்களா, ரைட். அடுத்தது வாங்க, மனித செல்களில் எந்த குரோமோசோமில் அதிக எண்ணிக்கையிலான மரபணுக்கள் காணப்படுகிறது? சார் எதுல? இப்ப 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுலயே மிக அதிக எண்ணிக்கையிலான குரோமோசோம்கள் எங்க இருக்கு அப்படின்னா 3வது ஆப்ஷன் 1வது குரோமோசோம்ல தான் இது இருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1வது குரோமோசோம்ல எவ்வளவு இருக்கு, 2968 மரபணுக்கள் எங்க இருக்குங்க, குரோமோசோம் 1ல. சரிங்களா, அப்ப Y குரோமோசோம் தான் இருக்கிறதுலயே மிக குறைவான மரபணுக்களை கொண்டது அப்படின்னு சொல்றோம். அதுல எத்தனை இருக்கு, 231 தான் இருக்கு. சரிங்களா, அப்ப குரோமோசோம் 1 தான் மிக லாஸ்டா ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட்ல லாஸ்டா முடிவடைந்தது எதுனா குரோமோசோம் 1 தான் சொல்லியிருக்கோம். ஏன், குரோமோசோம்ல ஜீன்களுடைய எண்ணிக்கை மிக அதிகம் இந்த 1வது குரோமோசோம்ல. சோ அப்ப 106வது கேள்விக்கு 3வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். இது எங்க சார் இருக்கு, இங்க பாருங்க. 12th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 128ல குரோமோசோம் 1 அதிகப்படியான ஜீன்களை 2968. சரிங்களா, அதே மாதிரி Y குரோமோசோம் 231 ஜீன்களையும் கொண்டிருக்கும் அப்படின்றது நம்ம புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். பேஜ் நம்பர் 128 RNBT 12th புக், ராஜேஷ் நீட் பயாலஜில 12th புக். சரிங்களா, ரைட். அடுத்த கேள்வி, பின்வருவனவற்றுள் எந்த கூற்று ஆண் தவளையின் கலவித்திண்டு அமைந்துள்ள இடம் பற்றி சரியானது? சரியாது, அந்த கப்புலேட்டரி பேடு எந்த இடத்துல இருக்கு மேல் ஃப்ராக்ல அப்படின்றத கேட்கறாங்க. முன்காலின் முதல் மற்றும் 2வது விரல் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் டிஜிட் ஆஃப் ஃபோர் லிப், 2வது வந்து ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் இண்ட் லிப், இது வராது, பின்கால் எல்லாம் கிடையாது. செகண்ட் டிஜிட் ஆஃப் ஃபோர் லிப் அதுவும் கிடையாது. முன்காலின் முதலாவது விரல், ஃபர்ஸ்ட் டிஜிட் ஆஃப் த ஃபோர் லிப். அப்ப 107க்கு 4வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். 107க்கு 4வது ஆன்சர். சார் இது எங்க சார் இருக்கு, இங்க பாருங்க, இங்க பாருங்க, இங்க பாருங்க. சோ பேஜ் நம்பர் ராஜேஷ் நீட் பயாலஜி 11th புக்ல 168வது பேஜ் நம்பர்ல இருக்கு. இதெல்லாம் வந்து 2024 எடிஷன் புக்ல. ஓகே, இங்க பாருங்க. முன்கைகளின் முதல் விரலில் கலவித்திண்டு ஆண் தவளைகள்ல காணப்படும். சரியா, ரைட், ஓகேவா. அடுத்த கேள்வி 108வது கேள்வி, கீழ்கண்ட தாவர வளர்ச்சி ஊக்கிகளில் எது ஊட்டக்கடத்தலை ஊக்குவிப்பதன் மூலம் தாவரங்களில் இலை உதிர்வு மூப்படைதலை தாமதிக்க உதவுகிறது? அதாவது நியூட்ரிஷனை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கடத்தி இலை உதிர்வலை எது, இலை அதாவது மெச்சூர் ஆகிறதையும் அண்ட் உதிர்வதையும் குறைப்பது எது அப்படின்னு கேட்கறாங்க. இதுக்கான சரியான பதில் சைட்டோகைனின். சோ 108க்கு 4வது இருக்கும், மற்றதெல்லாம் எதுவுமே வராது. சார் இது நம்ம புத்தகத்துல எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 108 இங்க பாருங்க, இங்க பாருங்க. Cytokinins helps overcome the apical dominance. They promote nutrient mobilization which helps in the delay of leaf census. ஓகேங்களா சார், இது வந்து அது என்னவோ தெரியலங்க, நான் ஏதாவது ஒரு வரியை மிஸ் பண்ணியிருப்பேன், அதுதான் கேள்வியா வந்து அமையுது. சரிங்களா, இது நம்முடைய NCERT புத்தகத்துல நம்முடைய ராஜேஷ் நீட் பயாலஜில இல்லைங்க. சரிங்களா, இது வரைக்கும் 2 கேள்வி இல்லை. ஒன்று ரெடக்ஷன் பயாலஜி நம்முடைய புத்தகத்தில் இல்லை, 2வது இந்த சைட்டோகைனின் வந்து நியூட்ரியன் மொபிலைசேஷன் பண்ணி
லீப் செனிசன்ஸை குறைக்கும்னு கொடுத்துக்கிறதையும் இந்த வேர்டையும் நான் கொடுக்கல. 2 கேள்விகள் இடம்பெறல, பாத்துக்கோ. சரிங்களா? ரைட், ஓகே, பாத்துக்கலாம். அடுத்து 109வது கேள்வி. புதிதாக கண்டறிந்த ஒரு உயிரியின் பண்புகளை கண்டறியும் வேளையில் ஒரு ஆராய்ச்சியாளர் முதிர்ச்சி அடைந்த அவ்வுயிரியின் திசுவியலை கண்டறிந்த போது ஒரு உடற்குழி நடுப்படை அடுக்கு திசு உடற்சுவை நோக்கி காணப்படுவதையும் ஆனால் நடுப்படை அடுக்கு திசு உணவுக்குழை நோக்கி இல்லாதையும் காணுகிறார். அதாவது நடுவில் இருக்கக்கூடிய இது எக்டோடாமும் நடுவில் இருக்குது இல்லையா, அது இல்ல அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. சரிங்களா? அப்ப இது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது பொய்யான உடற்குழி கொண்டவை, சூடோ சிலோமேட். சார் இது எங்க சார் இருக்கு? இங்க பாருங்க, இங்க இருக்கு பாருங்க. போலி உடற்குழினா என்ன அல்லது பொய் உடற்குழினா என்ன? சரிங்களா? எக்டோடாமுக்கும் எண்டோடாமுக்கும் இடையில அங்கங்கே ஒரு சின்ன சின்ன பேட்சஸ் மாதிரியான ஒரு அமைப்பு காணப்படும். அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? சூடோ சிலோமேட். எக்ஸாம்பிள் உருளை புழுக்கள்ல நம்ம குடிக்கும். சரிங்களா? ரைட், புரியுதா? இது எங்க சார் இருக்கு? இது ஒரு கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின் தான். ஆனா அதுக்கான ரூட் வேர்டு எங்க இருக்கு? நம்முடைய புத்தகத்துல 11th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 63வது பேஜ்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தது 110வது கேள்வி. ஒரு அக்ரோசோம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? ரைட், இது ஒரு இதை பத்தின ஒரு பொறுத்துக்க வகையிலான கேள்வி. தலைப்பகுதியில் என்ன இருக்கும், நடுப்பகுதியில் என்ன இருக்கும், அக்ரோசோம்ல அதாவது இந்த இடத்துல எங்க இருக்கும், வால் பகுதியில் என்ன இருக்கும் அப்படின்றத அவங்க கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சோ வால் பகுதி எதுக்காக? விந்து செல்கள் இடம்பெயர்தல். அப்ப டிக்கு 2. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்தது தலைப்பகுதியில் என்ன இருக்கும்? மரபியற் பொருள் இருக்கும், ஏக்கு 4. ஓகேங்களா? சரி, அதுக்கு அடுத்தது நடுப்பகுதியில என்ன இருக்கும்? எனர்ஜி. ஓகேவா? அண்ட் நொதிகள்லாம் எங்க இருக்கும்? அந்த அக்ரோசோம் பகுதியில் இருக்கும். சரிங்களா? அப்ப 110வது கேள்விக்கு மிக சரியாக பொருந்துவது முதல் விருப்பம், ஏக்கு 4, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 2. சரிங்களா? ரைட், அப்ப இதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்துக்கோ. இங்க பாருங்களேன், ஒரு விந்தணுவின் கட்டமைப்பை நாம் ஆராய்வோம். அது என்னென்னலாம் இருக்குன்னு வச்சிருக்காங்க? தலை, கழுத்து பகுதி, நடுப்பகுதி, வால் பகுதியை கொண்டிருக்கும். ஓகேவா? இதுதான் அதுக்கான ரூட் வேர்டு. சரிங்களா? அதோடைய வேலையை யார் சொல்லி கொடுத்துருப்பாங்க? உங்க இன்ஸ்டியூட்ல நடத்தும் போது அது என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இது. அப்ப இது எங்க சார் இருக்கு? 12th ராஜேஷ் நீட் பயாலஜில 37வது பக்கத்துல அது இடம்பெற்றிருக்கும். ரைட், அதுக்கு அடுத்த கேள்வி 111வது கேள்வி. கீழே கொடுக்கப்பட்டுள்ளவைகள் டெரிடோபைட்டுடைய வாழ்க்கை சூழலில் காணப்படும் படிநிலைகள். அதாவது டெரிடோபைட்டுடைய லைஃப் சைக்கிள் இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸை கொடுத்துருக்காங்க. கீழ்கண்ட படிநிலைகளை சரியான வரிசையில நீங்க அமைக்கணும்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட், அப்ப 111வது கேள்வி பாருங்க. ஃபர்ஸ்ட் புரோடாலஸ் நிலை. டெரிடோபைட்டுகளை பொறுத்த மட்டும் ஓங்கு தலைமுறை அப்படின்னு பார்க்கும்போது ஸ்போரோஃபைட் தான் டாமினண்டா இருக்கும். கேமெடோஃபைட் ரெசசிவா அப்படி இருக்குன்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட், இப்ப புரோடாலஸ் நமக்கு எப்ப சார் உருவாகும்? ஸ்போர் தாய் செல்லானது குன்றல் பகுப்பு அடைந்த பிறகுதான் புரோதாலஸ் அப்படின்றது உருவாகும். சரிங்களா? அப்ப உங்களுக்கு எது ஃபர்ஸ்ட் வரும்? பி முதல்ல வரும், ஏ 2வது வரும். சரிங்களா? ரைட், ஓகே. அப்ப புரோதாலஸ் நிலையில என்ன இருக்கும்? இப்ப புரோதாலஸ் ஸ்போர் தாய் செல்ல இருந்து உருவாகிறது. அதாவது இது ஸ்போரோபைட்டிக் தலைமுறை. இதுல இருந்து நமக்கு என்ன வருது? கேமெடோபைட்டிக் தலைமுறை வருது. அதுதான் புரோதாலஸ் நிலை. அப்ப கேமெட்டக உடலத்தில் ஆர்கிகோனியங்கள் மற்றும் ஆந்திரிடியங்கள் தோன்றுதல். சரிங்களா? அதுக்கு அப்ப இதான் கரெக்ட். டி 3வது வரணும். அப்ப இப்படி இருக்கு, புரோதாலஸ்ல ஆந்திரிடியம் ஆர்கிகோனியம் தோன்றும். அது ரெண்டும் சேர்ந்தாதான் கருவுறுதல் நடக்கும். அப்ப டிக்கு அப்புறம் சி. ஓகேவா? டிக்கு அப்புறம் சி வராது, வெயிட் பண்ணுங்க. இ பாருங்க, நீர் மூலமாக ஆந்திரோசுவாய்டுகள் ஆர்கிகோனியத்திற்கு மாற்றப்படுதல். வித் ஹெல்ப் ஆஃப் வாட்டர் இருந்தாதான் இங்க கருவுறுதல் நடக்கும். அப்ப ஆந்திரோசுவாய்டுகள் எங்க போகுது? ஆர்கிகோனியத்துக்கு போயிட்டு தான் கருவுறுதல் நடக்கும். சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, பிஏடிசி. பிஏடிஇசி இதான் அதுக்கான வரிசை. இதெல்லாம் கொஞ்சம் டைம் அதிகமாகவே எடுத்திருக்கும் புரிஞ்சு கொள்றதுக்கு. ரைட், சார் இந்த கேள்வி எங்க சார் இருக்கு? 111வது கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய 11th ராஜேஷ் நீட் பயாலஜில 47வது பக்கத்துல இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். ஸ்போர் தாய் செல்லில் இருந்து மியாசிஸ் பகுப்பின் மூலம் ஸ்பொராஞ்சியாவிலிருந்து ஸ்போர்கள் உருவாக்கப்படுகின்றன. சரிங்களா? சோ இது எதை உருவாக்குது? புரோதாலஸை கொடுக்குது. அந்த புரோதாலஸ்ல
என்ன வேணும் நமக்கு? ஆந்திரிடியம் இருக்கு, ஆர்கிகோனியமும் இருக்கு. சரிங்களா? ஆந்த்ரோசோய்டு நீரோட உதவியால எதை போய் ரீச் ஆகுது? ஆர்கிகோனியத்தை போயிட்டு ரீச் ஆகுது. அதுக்கப்புறம் தான் நமக்கு என்ன ஆகும்? கருவுறுதல் நடக்கும். சரிங்களா? கருவுறுதல் நடந்த பிறகு மறுபடியும் ஸ்போரோபோய்டிக் தலைமுறையை தோற்றுவிக்கும். அதுதான் இந்த லைன்ல கொடுத்திருக்காங்க. சோ 47வது பக்கத்துல நம்ம புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிறது. அதுக்கு அடுத்தது 112வது கேள்வி. இதயத்தின் இதய செயல்கள் கீழுள்ள எவைகளால் ஒழுங்குபடுத்தப்படுகிறது? கார்டியாக் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் த ஹார்ட் ஆர் ரெகுலேட்டட் பை நோடல் டிஷ்யூ. கண்டிப்பா 112வது கேள்வி. ஸோ நோடல் டிஷ்யூல பொறுத்த மட்டும் எஸ்ஏ நோடு, அதாவது சைனோ ஆர்ட்ரியல் நோடு, பேஸ் மேக்கர், ஏவி நோடு, பண்டல் ஆஃப் ஈஸ்டர்ன் புர்குஞ்சி ஃபைபர்ஸ், இது எல்லாமே எதில் வரும்னா கணுத்திசுல வரும். அப்ப ஏவால ஒழுங்குபடுத்தப்படுகிறது. அதுக்கு அடுத்தது ஸ்பெஷல் டிஷ்யூ இந்த மெடுல்லா ஆப்லங்கேட்டா, தண்டு வடத்தில் உள்ள சிறப்பான ஒரு நரம்பு மையம். ஓகேவா? ரெண்டும் கரெக்ட். மூணாவது வந்து அட்ரினல் மெடுலரி ஹார்மோன், அட்ரினலின் அண்ட் நார் அட்ரினலின். ஓகேவா? ஏபிசி. ஆனா எது வராதுங்க? டி வராது. சோ 112வது கேள்விக்கு முதல் விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சார் இது எங்க சார் இருக்கு? நம்மளுடைய 11th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 336ல இது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். சரிங்களா? இங்க பாத்துக்கோ, நோடல் டிஷ்யூ அது இருக்கிறதையும் பாத்துக்குங்க. அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, இதெல்லாம் நம்முடைய புத்தகத்துல இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அடுத்த கேள்வி 113வது கேள்வி. கீழ்கண்ட உயிரினங்களில் எவை நைட்ரஜனை நிலைநிறுத்த இயலாது? நைட்ரஜன் பிக்சேஷன் பண்ண முடியாதது எதுன்னு கேட்கிறாங்க. சரியா? அசிடோபாக்டர் நைட்ரஜன் நிலைப்படுத்தும் ஒரு பாக்டீரியா, அசிலட்டோரியா ஒரு ப்ளூ கிரீன் ஆல்கே நைட்ரஜன் நிலைப்படுத்தும், அனபீனா ப்ளூ கிரீன் ஆல்கே நைட்ரஜன் நிலைப்படுத்தும், நாஸ்டாக் ப்ளூ கிரீன் ஆல்கே நைட்ரஜன் நிலைப்படுத்தும். ஆனால் வால்வாக்ஸ் நைட்ரஜனை நிலைப்படுத்தாது. அது ஒரு பச்சை பாசி. சரியா? மொட்டைல் காலனில நீங்க பார்த்திருப்பீங்க. சரிங்களா? ரைட். அப்ப வால்வாக்ஸ்ன்றது ஒரு நகரும் தன்மை கொண்ட காலனிக்கு தான் படிச்சிருப்பீங்க. இது வராது. சோ டி மட்டும் பொருந்தாது. அப்ப இந்த கேள்விக்கு இரண்டாவது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். சார் இதுக்கான பதில் எங்க சார் இருக்கு? ரெண்டு இடத்துல இருக்கு. 11th புக்லயும் கொஞ்சம் கொடுத்திருக்காங்க, 12th புக்லயும் கொஞ்சம் கொடுத்திருக்காங்க. அது பாருங்க. வால்யூம் 1ல நம்மளுடைய 11th ராஜேஷ் நீட் பயாலஜில 21வது பேஜ் நம்பர்ல நாஸ்டாக் அனபீனா எதுக்கு யூஸ் ஆகுன்னு சொல்லியிருப்பாங்க? நைட்ரஜனை நிலைப்படுத்த கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சரி, இதுவே 12th புக்ல பேஜ் நம்பர் 199ல மைக்ரோப்ஸ் இன் ஹியூமன் வெல்ஃபேர் அந்த பாடத்துல இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. அசோஸ்பைரிலம், அசிடோபாக்டர், இது ரெண்டுமே நான் சிம்பயாட்டிக், அதாவது மண்ணுல ஃப்ரீ லிவிங் சொல்லுவாங்க. தனித்து மண்ணுல வாழ்ந்து நைட்ரஜனை நிலைப்படுத்துவது தான் இது ரெண்டும். ரைட்டா? ஓகே. அதுக்கு அடுத்தது வேற என்ன கொடுத்திருக்காங்க? அனபீனா, நாஸ்டாக், ஆசிலேட்டோரியா, இது மூணும் யாருங்க? நீலப்பசும் பாசி நைட்ரஜனை நிலைப்படுத்தும். ஆனா இங்க எங்கேயாவது வால்வாக்ஸ் கொடுத்திருக்காங்களா? இல்ல. ஓகேவா? ரைட். இது எங்க இருக்கு? 11th and 12th ரெண்டுத்துலயுமே இருக்கு. அதை பார்த்துக்கோ. அடுத்த கேள்வி 114வது கேள்வி. கீழே ரெண்டு கூற்றுகள் தரப்பட்டுள்ளன. கூற்று 1, கடத்து ஆர்என்ஏ மற்றும் ரைபோசோமல் ஆர்என்ஏக்கள், இது வந்து ஆர்என்ஏக்கள் எம்ஆர்என்ஏ உடன் இடை செயல் புரிவது கிடையாதுன்னு சொல்றாங்க. அதாவது இங்கிலீஷ் பார்த்துக்கலாம், டிரான்ஸ்பர் ஆர்என்ஏவும் ரிபோசோமல் ஆர்என்ஏவும் டூ நாட் இன்டராக்ட் வித் எம்ஆர்என்ஏவா? இது தப்பு. சரிங்களா? இது வந்து நமக்கு பொருந்தாது. ஒண்ணு. ஓகே, ரைட். ரெண்டாவது பாருங்க, ஆர்என்ஏ இடையீட்டு தடை, அதாவது ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம். கரெக்ட் தான். எல்லா யூகாரியோட்டிக் உயிரினங்கள்லயும் ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்றது நடக்கக்கூடிய ஒரு செல்லக பாதுகாப்பு முறை தான் சொல்லுவோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, செகண்ட் ஒன் ரைட். அப்ப எது? ஃபோர்த் ஆப்ஷன். இதுக்கு சரியான பதில் ஃபோர்த் ஆப்ஷன் தாங்க. சரிங்களா? சார் இது எங்க சார் இருக்கு நம்ம புத்தகத்துல? இருக்கே, நம்முடைய 12th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 223ல நீங்க பாருங்க. இங்க இருக்குல்ல, அனைத்து யூகாரியோட்டிக் உயிரினங்களிலும் ஆர்என்ஏ ஆனது செல்லுலார் பாதுகாப்புக்கான ஒரு முறையாக கருதப்படுகிறது. சார் அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏன் சார் தப்புன்னு சொல்றீங்க அப்படின்னா, நீங்க பாருங்க, எம்ஆர்என்ஏ புரோட்டீன் சிந்தசிஸ் போது நமக்கு என்ன நடக்கும்? இப்ப எம்ஆர்என்ஏ இப்படி வந்துடும். ஜஸ்ட் அங்கே கூட போட்டு காமிக்கிறேன். இப்ப எம்ஆர்என்ஏ இந்த மாதிரி வந்துடும். எம்ஆர்என்ஏ வந்த பிறகு நமக்கு என்ன ஆகும்? ரைபோசோம்கள் வந்து இங்க அட்டாச் ஆகுமா? சரி, அப்ப ரிபோசோமல் ஆர்என்ஏ எங்க இருக்கு? இங்க இருக்கு.
டிஆர்என்ஏ என்ன பண்ணுவார், இதுக்கு கீழே எம்ஆர்என்ஏல என்ன கோட் இருக்கோ அதை படிச்சுட்டு வந்து அமினோ அமிலங்களை கொண்டு வந்து சேர்க்கறதான் அது. அப்ப எல்லாமே இதுல இன்டராக்ட் ஆகும். ஆனா அவன் ஆகலன்னு சொன்னான், அதனால கூற்று ஒண்ணு தப்பு. புரிஞ்சுச்சா? சரி, அடுத்த கேள்வி 115வது கேள்வி. மேற்கண்ட பிளாஸ்மிடில் அயல் டிஎன்ஏவானது ஈகோ R1 நொதி பிரிக்கும் இடத்தில் செருகப்பட்டுள்ளது. பின்வருவனவற்றுள் எந்த செயல் திட்டம் மறுசேர்க்கை அடைந்த காரணிகளை தெரிவு செய்ய பயன்படுகிறது? அதாவது என்ன சொல்றாங்க, இந்த இடத்துல பீட்டா கேரட்டோசிடேஸ் அப்படின்ற ஒரு என்சைம் இருக்கு. அந்த இடத்துல என்ன பண்றாங்க, ஒண்ணுத்த வந்து இன்செக்ட் பண்ணும் போது அது ரீகாம்பினண்டா மாறுது. அதை குறித்த கூற்று எது அப்படின்னு கேட்கறாங்க. ஆம்பிசிலின் மற்றும் டெட்ராசைக்ளின் கொண்ட வளர் ஊடகத்தை பயன்படுத்துவது, அது இல்லை, வராது. ரீகாம்பினன்ட் எதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அதை வச்சு பண்ண மாட்டோம். ரெண்டாவது, நீல நிற காலனிகள் தெரிவு செய்யப்படும். சார், ப்ளூ கலர் காலனி அப்படின்னா பீட்டா கேரட்டோசிடேஸ் அதோடைய உற்பத்தியை செஞ்சாதான் ப்ளூ கலர் காலனி நமக்கு வரும். அப்ப அதுவும் தப்பு. வெள்ளை நிற காலனிகள் தெரிவு செய்யப்படும், இதுதான் கரெக்டான பதில். சரிங்களா? சோ வெள்ளை நிற காலனிகள் தெரிவு செய்யப்படுவது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்சர்ட் இருந்தா, அதாவது அயல் ஜீனு பீட்டா கேரட்டோசிடேஸ் இருக்க இடத்துல நீங்க செருகுனீங்க அப்படின்னா என்சைம் என்ன ஆயிடும், இன்ஆக்டிவேட் ஆயிடும். அது ப்ளூ கலர் காலனியை கொடுக்காது. அதனால என்ன வரும், நோ கலர், ஒயிட் கலர் தான். அப்ப ஒயிட் கலர் இருக்கிறதுலாம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம், மறு சேர்க்கை அடைந்த காலனிகள் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? சோ 115க்கு மூன்றாவது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். ரைட்டுங்க சார். இது எங்க சார் இருக்கே நம்மளுடைய 12th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 211ல இங்க பாருங்க. பீட்டா கேரட்டோசிடேஸ் அப்படின்றதுல நம்ம என்ன பண்றோம், ஒரு ஃபாரின் பார்ட்டிகல், ஃபாரின் டீன் மாலிகுலை நம்ம உள்ள செருகும் போது அது எதை அடையும், செருகல் செயலிழப்பை அடைகிறது. அவற்றின் காலனிகள் எந்த நிறத்தையும் உருவாக்கவில்லை, நோ கலர், தட் இஸ் ஒயிட் கலர். இவைகள் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், ரீகாம்பினன்ட் காலனிஸ், மறு கூட்டணைவு காலனிகளாக அடையாளம் காணப்படும். அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. சோ இது 211வது பேஜ்ல இடம்பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். அடுத்த கேள்வி 116வது கேள்வி. கீழ்கண்ட மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உயிரினங்களில் எது மனித இன்சுலின் தயாரிக்க எலிலில்லி நிறுவனத்தால் பயன்படுத்தப்பட்டது? எலிலில்லி அப்படின்றது வந்து இன்சுலினை செயற்கையாக உருவாக்கணவங்க, அதாவது ஆர்டிபிஷியலா உருவாக்கணவங்க. யுமுலின்னு சொல்லுவோம், அது பேர் வந்து யுமுலின்னு சொல்லுவோம். ஸோ அவங்க எதை பயன்படுத்தினாங்க, பிளாஸ்மிட, அதாவது அந்த இன்சுலினை உற்பத்தி செய்யறதுக்கான ஜீனை வச்சு அதை எதுக்குள்ள செலுத்தினாங்க, ஈகோலை பாக்டீரியத்தில் தான் பயன்படுத்தினாங்க. ஸோ 116க்கு 1வது விருப்பம் தான் மிக சரியாக கணக்கும். சரியா? ஈகோலை பாக்டீரியத்தை தான் அதை பயன்படுத்தினாங்க. இது எங்க சார் இருக்கே 12th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 226 இங்க இருக்கு பாருங்க. 1983 எலிலில்லி ஈகோலை பாக்டீரியத்தோட பிளாஸ்மிட்ல. புரியுதுங்களா? இது ஒரு அமெரிக்க நிறுவனம். எல்லாமே நம்முடைய புத்தகத்துல இடம்பெற்றிருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி 117வது கேள்வி. பின்வரும் வேதி வினையை பொதுவாக வினையூக்கம் செய்யும் நொதியினுடைய வகுப்பின் பெயர் என்ன? இந்த 7 கிளாஸஸ் கொடுத்துருப்பாங்கல்ல, அதுல இருந்து ஒரு கேள்விங்க. அப்ப இந்த இடத்துல ஹைட்ரோலேசா, லையேசா, டிரான்ஸ்பரேசா, லைகேசான்னு கேட்கறாங்க. இங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபங்க்ஷனல் குரூப், 2 தலப்பொருளுக்கிடையே ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு. இதை என்ன பண்றாங்க, இங்க இது கூட இருக்கிறத இந்த இடத்துக்கு இங்க வருது. சரிங்களா? சோ அப்படி மாற்றதுனால அது என்ன பண்றாங்க, டிரான்ஸ்பரேஸ் செயல்பாட்டு தொகுதியை என்ன பண்றாங்க, வேற தலப்பொருளோடு சேர்க்கறது தான் நம்ம என்ன சொல்றோம், டிரான்ஸ்பரேசஸ் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ டிரான்ஸ்பர் ஃபங்க்ஷனல் குரூப்பை வந்து ஒரு மூலக்கூறுல இருந்து இன்னொரு மூலக்கூறுகளுக்கு மாற்றுவது தான் டிரான்ஸ்பரேஸ் உடைய வேலை. சோ 3வது விருப்பம் தான் இதுக்கு கரெக்ட். சார் இது எங்க சார் இருக்கு, நம்முடைய 11th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 227ல அந்த எடுத்துக்காட்டு இங்க கொடுத்துக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதான் என்னது, டிரான்ஸ்பரேசஸ். ரைட். அடுத்த கேள்வி 118வது கேள்வி. ஒரு வித்திலை தாவரத்தண்டின் உள்ளமைப்பு குறித்து கொடுக்கப்பட்டுள்ள தவறான கூற்றை நீங்கள் கண்டறிய வேண்டும். ஒரு வித்திலை மோனோகாட்டுடைய ஸ்டெம்முடைய அனாட்டமியை பொறுத்து எது தவறு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். புறக்கீழ்த்தோலானது பஞ்சியம் செல்களானது. இதுதான் தமிழ்ல ஒரு சில, நானே என்ன சார் தமிழ் மீடியம் புத்தகத்தை நம்ம எழுதியிருந்தா கூட நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா, பிராக்டிஸ் பண்ணும்போது தமிழ் வழியா மாணவர்கள் இருந்தா கூட அந்த
அந்த அந்த டேர்மையாவது இங்கிலீஷ்ல கத்துக்கணும். சரியா? இது வரைக்கும் பஞ்சியம் அப்படின்னு நான் கேள்விப்பட்டதே கிடையாது. அது எதோட பேரு? பாரன்கைமாவோட பேரு பஞ்சியம்னு கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்லேஷன். சரிங்களா சார்? கீழ்த்தோல்னா என்னது? ஹைபோடர்மிஸ். சார் ஹைபோடர்மிஸ் இங்க பாரன்கைமாவால் ஆக்கப்பட்டது கிடையாது. எதால் ஆக்கப்பட்டது? ஸ்க்லீரன் கைமாவால் ஆக்கப்பட்டது அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அப்ப அது தப்பு. அதுக்கு அடுத்தது வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் ஸ்கேட்டர்ட். கரெக்ட் தான். ஒரு வித்திலை தாவர தண்டுல வாஸ்குலர் கற்றைகள் சிதறிய நிலையில் காணப்படும். இது கரெக்ட். ஐயோ, வாஸ்குலர் பண்டல்ஸ் ஆர் கன்ஜாயின்ட். குழாய்த்திரள் கற்றைகளா? தமிழ் எனக்கு புரியலப்பா. சரிங்களா? ஓகே, வாஸ்குலர் பண்டல் வாஸ்குலர் கற்றைகள்னே கொடுத்துட்டு இருக்கலாம். ஒருங்கிணைந்தவை மற்றும் மூடியவை. கரெக்ட் தாங்க. ஒரு வித்திலை தாவர தண்டு பொறுத்த மட்டும் கேம்பியம் இருக்காது அப்படின்றது நீங்க படிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்ப மூடியவை கன்ஜாயிண்டா தான் இருக்கும். இதுவும் கரெக்ட் தான். பட்டய திசு பஞ்சியம். ஐயோ, பஞ்சியம் வேணாம். புளோயம் பேரன் கைமா. இங்க பாருங்க, புளோயத்தை பட்டய திசுன்னு கொடுத்துக்கிறாங்க. தமிழ்ல இந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட மாதிரி இருக்காது. அதனால இங்கிலீஷை பார்த்துக்குங்க. சார், புளோயம் பேரன் கைமா ஒரு வித்திலை தாவர தண்டுல இருக்காது. சரிங்களா? ரைட். அப்ப எதுதான் இதுக்கு தவறு? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். 118க்கு முதல் விருப்பம். இங்க பாருங்க, இதுதான் ஒரு வித்திலை தாவர தண்டினுடைய என்னது? இது ஒரு குறுக்கு வெட்டு தோட்டம். இங்க என்ன கொடுத்திருக்காங்க? இதில் ஸ்க்லிரன் கைமாவாலான புறத்தோல் அடித்தோல். அதான் அர்த்தம். புரிஞ்சுங்களா? ஆனா அவங்க என்ன கொடுத்துட்டாங்க? பேரன் கைமா பஞ்சியம்னு கொடுத்துக்கிறாங்க. அதான் ஏன் தப்பு. சோ இது எங்க சார் இருக்கு? நம்மளுடைய 11th NCERT அனாட்டமி பாடத்துல 129வது பேஜ் நம்பர்ல அது இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி 119வது கேள்வி. பிரையோஃபைட்டினுடைய வாழ்க்கை சுழற்சியில நடைபெறும் நிகழ்வுகளின் சரியான வரிசை என்பது. பாருங்க, கொஞ்சம் லென்த்தியான கொஸ்டின் தான். பாருங்க, ஆந்த்ரோசோய்டு முட்டையுடன் இணைவது. அது எப்ப எடுத்த உடனே அது மாதிரி வருமா? வராது. பி பாருங்க, கேமிட்டக உடலம் தலப்பகுதியும் இணைவது. சப்ஸ்ட்ரேட்டோட என்ன பண்ணுது? கேமிட்டக உடலம் இணைகிறது. ஓகே, இது மேபி ஃபர்ஸ்ட் வரலாம். ஓகேவா? ரைட். அடுத்தது, ஒருமடிய வித்துக்களை உருவாக்கும் குன்றல் பகுப்பு. அது இப்ப வருமா? வராது. விந்தக உடலம் தோன்றுதல். அது வருமா? இப்ப வராது. ஆந்த்ரோசோய்டுகள் நீரினுள் வெளியேறுவது. கரெக்ட் தானே? இப்ப கேமெட்டக உடலம் தலைப்பகுதியோட இணைந்து எதை உற்பத்தி செய்யும்? ஆந்த்ரோசோய்டுகளை உற்பத்தி செய்யும். சரிங்களா சார்? அந்த ஆந்த்ரோசோய்டு எங்க போகும்? ஏ முட்டையோடு, அதாவது ஆர்கிகோனியத்தோட போயிட்டு இணையும். சரிங்களா? அதுக்கு அடுத்தது VEA 119. அதுக்கு அடுத்தது பாருங்க, விந்தக உடலம். இட் மீன்ஸ் சார், இந்த இடத்துல பாருங்களேன், தமிழ் என்னடா அது தப்பா வருதான்னு பார்த்தேன். ஸ்போரோஃபைட்டை என்னன்னு கொடுத்துக்கிறாங்க பாருங்கப்பா. விந்தக உடலம். தமிழ்ல ஸ்போரோஃபைட்டை நம்ம வித்தக உடலம்னு ஒன்னா நம்ம கேள்விப்படுவோம்னு நினைக்கிறேன். ஒருவேளை தப்பா டைப் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. ஓகே, அதுக்கப்புறம் என்ன வரும்? ஸ்போரோஃபைட்டு ஃபார்ம் ஆகிறது. BEAD. சரிங்களா? அதுக்கு அடுத்தது இந்த இடத்துல இருந்து ஸ்போரோ, இங்க என்ன வரும் உங்களுக்கு? ஸ்போர். மியாசிஸ்க்கு அப்புறம் ஸ்போர்களை உருவாக்கப்படுகிறது. ஸோ BEADC தான் வரிசை. அப்படின்னா மூன்றாவது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். பார்க்கலாமா? இங்க பாருங்க, நம்மளுடைய 11th ராஜேஷ் நீட் பயாலஜில 43வது பேஜ் நம்பர்ல பர்ஃபெக்டா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இது ஒரு கேமெட்டோஃபைட் தான். இதுல ஓங்கு தலைமுறை. ஆண் இனப்பெருக்க உறுப்பு ஆந்திரிடியம் ஆந்த்ரோசோய்டை உருவாக்கும். பெண்ணினப்பெருக்க உறுப்பு ஆர்கிகோனியம். அதுவும் ஞாபகம் வச்சுக்கோ. ஆந்த்ரோசோய்டு தண்ணியில நீந்தி தண்ணியில வெளியிடப்படும். அதுக்கப்புறம் தான் சைகோட்டை போக அடையும். ஆர்கிகோனியத்தை அடையும். ஆர்கிகோனியத்தை அடைந்து சைகோட்டை ஃபார்ம் பண்ணும். அந்த சைகோட் குன்றல் பகுப்புல உடனடியா ஈடுபடாம ஸ்போரோஃபைட் உடலத்தை தோற்றுவிக்கும். அந்த ஸ்போரோஃபைட் உடலத்தில் இருந்து ஸ்போர் தாய் செல்கள் குன்றல் பகுப்புக்கு உட்பட்டு ஸ்போர்களை உருவாக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே பேஜ் நம்பர் 43ல இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி 120வது கேள்வி. சரிங்களா? 120வது கேள்வி பாரு. கணினி டோமோகிராபி மற்றும் காந்த ஒத்ததிர்வு படம் உள்ளுறுப்புகளில் உள்ள புற்றுநோயை கண்டறிய பயன்படுகிறது. கரெக்ட் தானே? சிடி ஸ்கேனும் MRI ஸ்கேனும் கேன்சரை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது
என்ன கேட்டிருக்காங்க? சாரி, 120வது கேள்வி. ஓகே, அடுத்து அது கரெக்ட். ரெண்டாவது பாருங்க, கீமோதெரபியூட்டிகஸ் ட்ரக்ஸ் ஆர் யூஸ்ட் டு கில் நான் கேன்சரஸ் செல்லா. சார், புற்றுநோய் அல்லாத செல்களை ஏன் போயிட்டு நம்ம கீமோதெரபி ட்ரக் போய் பயன்படுத்தப்படும்? இப்ப பி தப்பு. சி பாருங்க, ஆல்பா இன்டர்ஃபெரான்கள் புற்றுநோயாளிகளின் நோய் தடை காப்பை செயலேற்றம் செய்யவும் கட்டிகளை அழிக்கவும் உதவுகிறது. ஓகேவா? கரெக்ட், சி வந்து கரெக்ட். டி பாருங்க, கீமோதெரபியூட்டிக்ஸ் கீமோ மருந்துகள் உயிரியல் எதிர்வினை மாற்றிகளாக செயல்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அது அந்த மாதிரி செயல்படாது. பயாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் மாடிஃபையரா நமக்கு ஆல்பா இன்டர்ஃபெரான் தான் பயன்படுத்துமே தவிர இது வராது. ரத்த சோகை நோயின் போது ரத்த அணுக்கள் குறைவாக காணப்படுகிறதா? ஐயோ தப்பு. லியூகோமியாவின் போது ரத்த அணுக்கள் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ இதுவும் தப்பு. ஸோ எது ரெண்டு தான் கரெக்ட்? ஏவும் சியும் கரெக்ட். ஸோ ஃபோர்த் ஆப்ஷன் மிக சரியாக பொருந்தும். சரிங்களா? ரைட். இது எங்க சார் இருக்கு? நம்முடைய 12th NCERT-ல 12th ராஜேஷ் நீட் பயாலஜில 175வது பக்கத்துல எங்க நமக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? புற்றுநோய்களை கண்டறிய பயன்படுகிறது அப்படின்ற வார்த்தை. இதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே நமக்கு இருக்கும். 175வது பேஜ் நம்பர்ல அது இடம் பெற்றிருப்பதை நீங்க பார்க்கலாம். சரிங்களா? ரைட். அடுத்து 121வது கேள்வி, ஒரு பொறுத்துக்கு வகையிலான கேள்வி. சென்ட்ரோமியர், சிலியம், கிறிஸ்டே, செல் சவ்வு. சரிங்களா? அப்ப சென்ட்ரோமியர் எதுக்காக யூஸ் ஆகுதுங்க? செல் பிரிதலுக்கு. ரைட்டா? சிலியம் மொட்டைல் செல் நகர்வுக்கு. கிறிஸ்டே மைட்டோகாண்ட்ரியாவுடைய உள்ள விரல் போன்ற அந்த இது வந்திருக்கு இல்லையா, அதுக்கு. செல் சவ்வு வந்து 2 அடுக்கு பாஸ்போலிப்பிடுகள், பாஸ்போ கொழுப்புகள் கொடுத்துக்கிறாங்க. பாஸ்போலிப்பிட் பைலேயர் தான் நம்ம சொல்லுவோம். சரிங்களா? அப்ப ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 1, டிக்கு 4. ஓகேவா? ஃபோர்த் ஆப்ஷன் தான் இதுக்கு சரியாக பொருந்தும். 121க்கு 4வது விருப்பம். ஓகேவா சார்? இது எங்க சார் இருக்கு நம்ம புத்தகத்துல? இருக்கு. நம்மளுடைய 11th NCERT-ல பேஜ் நம்பர் 187 அண்ட் 189ல கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்க பாருங்க, லிப்பிட் வந்து 2 அடுக்குகளால் ஆனது. இருக்கா? ரைட். அதுக்கு அடுத்தது சிலியம், பிளஜெல்லம், 9+2 அதெல்லாம் ஓகே, மேல இருக்கும். செல் இயக்கத்திற்கு உதவுகிறது. புரியுதா? செல் இயக்கத்திற்கு தான் எது யூஸ் ஆகும்? சிலியாவா பார்த்திருப்போம். ஓகேவா? இது பேஜ் நம்பர் 187 199ல இடம்பெற்றிருக்கிறது. அடுத்த கேள்வி 122வது கேள்வி. இதுவும் ஒரு பொறுத்துக வகையிலான கேள்வி. குளோரோஃபில் ஏ, பி, சாந்தோஃபில், கரோட்டினாய்டு. குளோரோஃபில் ஏ வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நீலம் கலந்த பச்சை நிறத்துல இருக்கும். குளோரோஃபில் பி அதாவது ப்ளூ கிரீன் கலர். குளோரோஃபில் பி வந்து உங்களுக்கு என்னது? மஞ்சள் பச்சையை குறிக்கும். சாந்தோஃபில் வந்து உங்களுக்கு என்ன குறிக்கும்? எல்லோ. ரைட்டா? கரோட்டினாய்டுகள் பொறுத்த மட்டும் மஞ்சள், ஆரஞ்சு. ஸோ உங்களுக்கு 122க்கு 2வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா சார்? இது எங்க சார் இருக்கு? நம்மளுடைய ராஜேஷ் நீட் பயாலஜி வால்யூம் 1, தட் இஸ் 11th புக்ல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். குரோமோட்டோகிராம்ல நம்ம வச்சு பார்க்கும்போது குளோரோஃபில் ஏ உடைய கலர் நீலை பச்சை நிறத்தில் இருக்கும். குளோரோஃபில் பி உடைய கலர் பசுமை கலந்த மஞ்சள். சரிங்களா? சாந்தோஃபில் வந்து எல்லோ, கரோட்டினாய்டு வந்து மஞ்சள் கலந்த ஆரஞ்சு. ஓகேவா? பேஜ் நம்பர் 253 11th NCERT 11th ராஜேஷ் நீட் பயாலஜில இருக்கும். சரிங்களா? அடுத்தது 123வது கேள்வி. மனித கருவுறுதலில் முக்கியமான உறுப்புகள் 12ஆம் வார இறுதியில் உருவாகிறது. 12வது வாரத்தோட இறுதியில முக்கியமான உறுப்புகள்லாம் மனிதனுடைய கருவுறுதல்ல உருவாகும். ரைட்டா? அது கரெக்ட். மனித கருவுறுதல் முக்கியமான உறுப்புகள் 8ஆம் வார இறுதியில் கொடுத்துருவாங்க. தப்பு. எத்தனாவது வாரம் தான்? 12வது வாரம் தான். அப்ப 2வது தவறு. 3வது, மனித கருவுறுதலில் இதயம் கருவளர்ச்சியின் 1வது மாதத்திற்கு பின் உருவாகிறது. கரெக்ட். சரிங்களா? அதுக்கு அடுத்தது மனித கருவுறுதலில் கால் மற்றும் விரல்கள் 2வது மாத முடிவில் உருவாகிறது. கரெக்ட். அதுக்கு அடுத்தது மனித கருவுறுதலில் தலைமுடியானது 5வது மாதத்தில் தோன்றுகிறது. இதுவும் கரெக்ட். ஸோ 4வது விருப்பம் 123க்கு 4வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சார் இது எங்க சார் இருக்கு? நம்முடைய 12th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 47ல பாருங்க. சரிங்களா? இவனை கொடுத்துருக்காங்க.
12 வாரங்களின் முடிவில், அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமெஸ்டர்ல முக்கியமான உறுப்புகள் உருவாகின்றன. எடுத்துக்காட்டு கை, கால்கள் மற்றும் புற இனப்பெருக்க புற இனப்பெருக்க உறுப்புகள் நன்கு வளர்ச்சி அடைகின்றன. ஓகேவா, ரைட். அதுக்கு அடுத்தது 9வது மாதத்தோட முடிவில் முழு வளர்ச்சி அடைந்த கரு உருவாகிறது. ஸோ புரியுதுங்களா உங்களுக்கு? 2வது மாதத்தோட முடிவில் கருவுக்கு கை, கால்கள் இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கு. 1 மாதத்துக்கு பிறகு கருவில் இதயம் உருவாகிறது. எல்லாமே எங்க இருக்குங்க? பேஜ் நம்பர் 47ல 12th புக்ல இருக்கு, போய் பார்த்துக்கோ. அதுக்கு அடுத்தது தானிய விதைகளில் கருவுண் திசுவின் வெளிப்புற அடுக்கானது கருவினை ஒரு புரதம் செறிந்த அடுக்கின் மூலம் பிரிக்கிறது. அந்த அடுக்கு என்னது? அலிரோன் அடுக்கு தான், வேற எதுவும் கிடையாது. அலிரோன் லேயர் தான். இதெல்லாம் வராதுங்க. அது எங்க இருக்கு பாருங்க, 124க்கு இந்த படம். அப்ப நம்முடைய 11th ராஜேஷ் நீட் பயாலஜில 106வது பக்கத்துல இந்த இடத்த பாருங்க. இதுதான் அலிரோன் அடுக்கு. இங்க இருக்கு பாருங்க. இந்த எண்டோஸ்பாமுக்கும் விதையினுடைய, அதாவது இந்த விதையினுடைய உரை இருக்கு இல்லையா, இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டீன் லேயர் பேர் தான் என்ன சொல்லுவோம்? அலிரோன் அடுக்கு. இது எங்க இருக்கும் அப்படின்னா மக்காச்சோளம் தான் நமக்கு எக்ஸாம்பிளா கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பேஜ் நம்பர் 11ல 106வது புக். அதுக்கு அடுத்தது ஒரு படம் சார்ந்த வினா, டைரக்டா கொடுத்திருக்கக்கூடிய கொஸ்டின். நெப்ரானுடைய அமைப்பு, அண்மை மற்றும் சேமை குழல் தொடர்பாக பின்னோட்டில் எந்த விளக்க வரைபடம் சரியானது? சரிங்களா? 2வது ஆப்ஷன் தாங்க. ஏன் அப்படின்றத இந்த படத்தை பார்த்துக்கோ. இது நாங்க எங்க இருக்கு அப்படின்னா 11ல 349வது பேஜ் நம்பர், வால்யூம் 1ல பேஜ் நம்பர்ல இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. இது அண்மை சுண்டக்கோள், இது சேமை சுண்டக்கோள். ஓகேவா? சரிங்களா? ரைட். அடுத்த கேள்வி 126வது கேள்வி. இதுவும் ஒரு படம் சார்ந்த ஒரு வினா தான். ஒரு உயிரி வினைகளின் நுரை உடைப்பானாக பயன்படும் பகுதியை கீழே கொடுக்கப்பட்டுள்ள படத்திலிருந்து கண்டறியும். சரிங்களா? நுரை உடைப்பான் அப்படின்றது இந்த சி, ஆப்ஷன் சி தான். இது இம்பெல்லர்னு வரும். ஏ வந்து இம்பெல்லர்ல வரும். அப்ப 126க்கு ஆப்ஷன் சி தான் மிக சரியாக. சரி 4வது விருப்பம் சி கொடுத்துருக்காங்கல்ல, அதான் கரெக்ட். சரிங்களா? சரி, இது எங்க சார் இருக்கு? நம்மளுடைய 12th ராஜேஷ் நீட் பயாலஜில 218வது பக்கத்துல இங்க கொடுத்துருக்கு பாருங்க. இதான் நுரை உடைப்பி அப்படின்னு சொல்றோம். சரியா? இது வந்து ஒரு தட்டையான விமுடைய உந்துருளியில வரும். ஓகேவா? அடுத்த கேள்வி 127வது கேள்வி. உறுதிக்கூற்று அசசன் பாருங்க. ஒரு கருவுரா ஆஞ்சியோஸ்பம் கருப்பையானது முதிர்வுற்ற நிலையில் 8 உட்கருக்கள் மற்றும் 7 செல்களை கொண்டது. அதாவது மெச்சூர் எம்பிரியோ சாக் பொறுத்த மட்டும் 7 செல்டு அண்ட் 8 நியூக்ளியேட் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது கரெக்ட் தானே? 7 செல்டு 8 நியூக்ளியேட் எம்பிரியோ சாக். கரெக்ட்டுங்களா? ரைட். அடுத்தது முட்டை சாமர்தம், அதாவது எக் அப்பரட்டஸ் 2 துருவ உட்கருக்களை கொண்டிருக்கிறது. 2 போலார் நியூக்ளியை போயிட்டு அதுல இருக்குமா? எப்படிங்க இருக்கும்? இங்க இருக்கிறது தான் போலார் நியூக்ளியை, செகண்டரி நியூக்ளியஸா மாறும். உங்களுக்கு ஆன்டிபோடல் செல்லுக்கு பக்கத்துல யார் தான் இருப்பா? அதாவது எக்கு. இங்க என்ன கேக்குறாங்க? எக் அப்பரட்டஸ்ன்றது ஒரு எக்கு, 2 சினர்ஜிட், இது சேர்ந்தது தான் எக் அப்பரட்டஸ் சொல்லுவோம். ஓகேங்களா? சோ அப்ப காரண கூற்று தப்பு, உறுதி கூற்று ஏ சரி, பி தப்பு, சரியான விளக்கம் அல்ல. அதாவது இட் மீன்ஸ் தேர்ட் ஆப்ஷன் 127க்கு 3வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? இது எங்க சார் இருக்கு? 12th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 11ல கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க பாருங்க. ஆஞ்சியோஸ்பம்ல எம்பிரியோ சாக் பொறுத்த மட்டும் 8 நியூக்ளியஸ் மற்றும் 7 செல்களை கொண்டிருக்கும். ஓகேங்களா? இங்க பாருங்க, அண்ட சாதனத்தை பொறுத்த மட்டும் ஒரு அண்ட செல் 2 சினர்ஜிட் தான் இருக்கும். ஓகேவா? இங்க இன்னொன்னு நீங்க கவனிக்கணும், அன்ஃபர்டிலைஸ்ட் எம்பிரியோ. ஓகேப்பா, கரெக்ட் தான். அடுத்த கேள்வி 128. ஒரு தொல் உட்கரு செல்லில், இட் மீன்ஸ் a specialized membranous structure in a prokaryotic cell which helps in cell wall formation. செல் வால் உருவாக்கத்துல பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்பெஷலைஸ்டு ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்றோம் அப்படின்னா மீசோசோம். அதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், போன இதுலயும் சொல்லியிருப்பேன். மீசோசோம் பாக்டீரியாவை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் மீசோசோம்னு சொல்றேன். இதுல சுவாச நொதிகள் இருக்கும். ஓகேவா? அதான் சுவாசித்தல். அண்ட் டிஎன்ஏ வந்து இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ, இது ஃபுல்லா வளர்ந்து என்ன பண்ணிடும்? டிஎன்ஏவை 2ஆ செப்பரேட் பண்ணும். அதுக்கப்புறம்
செல் சுவர் ஃபுல்லா உருவாகி 2 பாக்டீரியா தனித்தனியா வரும். ஓகேவா? அப்ப 128க்கு 1வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். சார் இது எங்க சார் இருக்கு அப்படின்னா நம்முடைய 11th ராஜேஷ் நீட் புக்ல 184வது பேஜ். சரிங்களா? 184வது பேஜ்ல மீசோசோம் அப்படின்றது இருக்கு. இது எதுக்காக யூஸ் ஆகுது? செல் சுவர் உருவாக்கத்திற்கும் டிஎன்ஏ படியெடுத்தலுக்கும் சுவாசித்தலுக்கும் சுரத்தலுக்கும் சேய் செல்கள் பிரிவதற்கும் எது பயன்படுகிறது? இந்த மீசோசோம்கள் பயன்படுகிறது. ஓகேவா? புரிஞ்சிச்சா? ரைட். அடுத்தது 129வது கேள்வி. கீழ்கண்டவைகளில் எவை ஒரு மெய்யுட்கரு செல்லில் படியெடுத்தலின் பின்பு நடைபெறும் நிகழ்வுகளாகும்? அதாவது ஒரு யூகாரியோட்டிக் செல்கள்ல டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம், போஸ்ட் டிரான்ஸ்கிரிப்ஷன், அதான் டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஈவெண்ட் எது அப்படின்னு சொல்றாங்க. சரி, இதை கொஞ்சம் சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். எது எதுலாம் இதுல கரெக்ட் அப்படின்றத நீங்க பார்க்கணும். சரியா? ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. பிளத்தலுக்கு முன்பாக எம்ஆர்என்ஏ சைட்டோபிளாசத்திற்கு கடத்தப்படுகிறது. சைட்டோபிளாசத்துக்கு ஸ்ப்ளைசிங் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்ன பண்றாங்க? கடத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அது வருமா? வராது. ரைட். அடுத்தது இன்ட்ரான்கள் நீக்கப்பட்டு எக்ஸான்கள் இணைக்கப்படுதல், அதுக்கு பேர் தான் ஸ்ப்ளைசிங், ரிமூவல் ஆஃப் இன்ட்ரான். சரியா? இன்ட்ரான்கள்ன்றது ஒரு இன்டர்வைனிங் சீக்வன்ஸ், எக்ஸான்கள் தான் என்ன பண்றது முக்கியமானது. அப்ப இன்ட்ரான்கள்லாம் நீக்கப்பட்டு எக்ஸான்கள் இணைக்கப்படுதல் தான் ஸ்ப்ளைசிங்னு படிச்சிருக்கும். அது கரெக்ட். அதுக்கப்புறம் HNRNAவின் 5' முனையில் மெத்தைல் தொகுதி சேர்க்கப்படுதல், அதாவது கேப்பிங் சொல்லும் படிச்சிருக்கோம்ல, அது. அதுக்கப்புறம் இது நடக்கும், பி நடக்கும். அதுக்கப்புறம் HNRNA 3' முனையில அடினைலேஷன் பாலி அடினைலேட் ரிசைட்ஸ், பாலி ஏ டைல் அப்படின்னு பாக்குறோம்ல. சரி, இந்த மாதிரி வரும்பா. இங்க மெத்தில் கோனசின் ட்ரைபாஸ்பேட் நமக்கு வரும், இங்க பாலி ஏ டைல் வரும். ரைட்டுங்களா? இரு நிகரொத்த ஆர்என்ஏக்கள் நடைபெறும் கார இணைவு, அதாவது பேஸ் பேரிங் அப் டு காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ. ஆர்என்ஏவில் எங்க போயிட்டு நமக்கு பேஸ் பேரிங் நடக்குது, காம்ப்ளிமெண்டரியா இருக்குமா? இது வராது. சரிங்களா? ஆனா இது 3 வரும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளைசிங் நடக்கும், 2வது கேப்பிங், 3வது டெய்லிங். சோ பி, சி அண்ட் டி எங்க இருக்கு? எஸ், 2வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? இது எங்க சார் இருக்கு? இருக்கு பாருங்க, நம்முடைய பேஜ் நம்பர் 115ல. இது 12th தான் வரும். நான் வால்யூம் 1 கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஸ்ப்ளைசிங் இருக்காங்க. சரிங்களா? ஸ்ப்ளைசிங்க்கு அப்புறம் கேப்பிங், அதுக்கப்புறம் டெய்லிங் நடக்கும். சரிங்களா? இது எங்க இருக்கு? பேஜ் நம்பர் 115ல 12th புக்ல போய் பாருங்க. அடுத்த கேள்வி 130வது கேள்வி. பாலிஜீனிக் பண்பில் எந்த வகையான மரபு கடத்தல் செயல்படுகின்றது? மெண்டலினுடைய மரபு கடத்தல் முறையா, மெண்டலின் அல்லாத மரபு கடத்தல் முறையா, உடல குரோமோசோம் ஓங்கு பண்பு கடத்தல் முறையா, எக்ஸ் இணைப்பு? இது 2ம் வராது, இது 3மே வராது. எதுனா மெண்டலின் மரபு கடத்தல். சார் இது எங்க சார் எக்ஸாக்டா கொடுத்துருக்கான ஒரு கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் தான். ரைட்டா? சோ நம்முடைய புத்தகத்துல நீங்க இந்த பாலிஜீனிக் இன்ஹெரிடன்ஸ்ல இங்க மெண்டலுடைய ஆய்வுகளை பத்தி கொடுத்துருப்பாங்க. அப்போ வால்யூம் 2ல பேஜ் நம்பர் 82ல இதுக்கான வேர் சொல் இருக்கு. ஆனா இங்கிருந்து தான் அதுக்கான கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். சரிங்களா? ரைட். அடுத்தது 131வது கேள்வி. கீழ்கண்ட நொதிகளில் எது ஹீமை பிராஸ்தட்டிக் தொகுதியாக கொண்டிருக்கிறது? கேட்டலேஸ். சரிங்களா? மற்றது 3மே வராது. ஓகே, அப்ப 131க்கு சரியான பதில் எதுங்க? ஆப்ஷன் 4. 131க்கு ஆப்ஷன் 4 தான் இதுக்கு சரியான பதில். இது எங்க இருக்கு அப்படின்னா இங்க பாருங்க. பெராக்சிடேஸ் மற்றும் கேட்டலேஸ் ஆனது ஹைட்ரஜன் பெராக்சைடை நீராகவும் ஆக்சிஜனாகவும் மாற்ற வினையூக்கியாக செயல்படுகிறது. இதில் ஈம் என்பது பிராஸ்தட்டிக் தொகுதி. புரியுதுங்களா? இதெல்லாம் ஏற்கனவே நீட்ல கேட்ட கொஸ்டின் தான், திருப்பியும் கேட்டிருக்காங்க. ஸோ பேஜ் நம்பர் 228ல 11th ராஜேஷ் நீட் பயாலஜில பாருங்க. சரிங்களா? அடுத்து 132வது கேள்வி. 132ல பாருங்க. கீழ்கண்ட ஒவ்வொரு பண்பும் விட்டேகர் என்பவரால் முன்மொழியப்பட்ட ஒரு பெரும்பிரிவை குறிக்கிறது. அதாவது விட்டேகருடைய கிளாசிபிகேஷன் இருக்குல்ல, மோனிரா, புரோட்டிஸ்டா, பூஞ்சை, அதுக்கப்புறம் பிளான்டே, அனிமலியா, தாவரங்கள், விலங்குகள், ஒவ்வொன்றுத்தையும் குறிக்குது. அதை நீங்க என்ன பண்ணணும்? சரியான விடையை தேர்ந்தெடுக்கணும். ரைட்டா? கைட்டினால் ஆக்கப்பட்ட செல்சுவர் கொண்ட பல செல்களான சார்பூட்ட முறை. கைட்டின் வந்தாவே அது பூஞ்சை. அது RH விட்டேகருடைய எத்தனாவது உலகம்? 3வது உலகம். ரைட்டா?
திசு உறுப்பு உறுப்பு மண்டல அளவிலான கட்டமைப்பு முறை கொண்ட சார்பூட்ட முறை அப்படின்னா ஹெட்ரோட்ரோப்ஸ்னா அது அனிமல் கிங்டத்தை குறிக்கக்கூடியது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாலிசாக்கைடு மற்றும் அமினோ அமிலங்களால் உருவாக்கப்பட்ட தொல்லுட்கொரு உயிரினங்கள், இது வந்து மொனிராவை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதானே செல்வாள். அதுக்கடுத்தது திசு உறுப்பு மட்டத்தின் உடலமைப்பை தற்சார்பு மெய்யுட்கொள்கள், இதாவது பிளான்ட் கிங்டத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அதுக்கப்புறம் செல்லாலான உடற்கரு கொண்ட மெய்யுட்கரு உயிர்கள் யூகாரியாட், அதாவது செல் மாதிரியான ஸ்ட்ரக்சரை கொண்டிருக்கக்கூடிய யூகாரியாட், இது எதை குறிக்கும்? புரோட்டிஸ்டாவை குறிக்கும். ஸோ அப்போ ஆர்டரை பார்க்கும்போது 3 5 1 4 2 கொடுத்துருக்காங்க. இட் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் நமக்கு பார்த்தீங்கன்னா எது வரும்? சி, ரெண்டாவது இ, மூணாவது ஏ, நாலாவது டி, அஞ்சாவது பி. ஓகேவா? ஸோ 132க்கு ரெண்டாவது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். இது எங்க சார் இருக்கு? நம்மளுடைய 11th ராஜேஷ் நீட் பயாலஜியில் 17வது பேஜில், பேஜ் நம்பர் 17ல பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு உயிரோட பண்புகளை கொடுத்துருப்பாங்க. அப்போ மொனிராவில் பாலிசாக்கைடு அமினோ அமிலங்களான செல்ஸ். ஓகேங்களா? புரோட்டிஸ்டாவை பொறுத்த மட்டும் என்ன இருக்கும்? ஒரு செல் போன்ற அமைப்பை கொண்டிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. பூஞ்சைகளை பொறுத்த மட்டும் கைட்டின். ஓகே, தாவரங்களை பொறுத்த மட்டும் திசுக்கள் உறுப்புகள் யூகாரியாட்டுகள். ஓகேவா? விலங்குகளை பொறுத்த மட்டும் திசுக்கள் உறுப்புகள் உறுப்பு மண்டலங்கள் பிரச்சார்பு ஊட்ட முறையை கொண்டிருக்கும். புரியுதுங்களா? இதை வச்சு ஒரு கேள்வி, அதுக்கான பதில் நம்மளுடைய புத்தகத்துல 17வது பக்கத்துல இருக்கும். அடுத்த கேள்வி, who is known as the father of ecology in India? சூழலியல் தந்தை என இந்தியாவில் அழைக்கப்படுவர் யார்? SRF காஷியப் வரமாட்டார். அவர் வந்து பிரியோபைலத்தை ஆராய்ச்சி செஞ்சவர். யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ராம்தியோ மிஸ்ரா தான். பீர்பல் சகானி வந்து பேலியோ பாட்னியோ தொடர்புடையவர். அப்ப இவரும் வரமாட்டார். சரிங்களா? இங்க பாருங்க, ஈகாலஜியோடைய இன்ட்ரடக்ஷன்ல இங்கதான் யாரும் கொடுத்துருக்காங்க? ராம்தியோ மிஸ்ரா இந்தியாவுடைய சூழலியல் தந்தை. சார் இது எங்க சார் இருக்கு? 12th ராஜேஷ் நீட் பயாலஜில 233வது பேஜ் நம்பர்ல இருக்கும். அப்படி இல்லைன்னா இன்ட்ரடக்ஷன்ல போய் பாருங்க, இருக்கும். அடுத்தது 134வது கேள்வி, ஆல்பர்ட் அர்ஷே மற்றும் சேஸ் யூக்ரோமாட்டின், ஃப்ரெட்ரிக் கிரிப்ட் ஹெட்ரோக்ரோமாட்டின். சரிங்களா? சோ யூக்ரோமாட்டின் வந்து தளர்வாக பொதிக்கப்பட்டது. ஹெட்ரோக்ரோமாட்டின் அப்படின்றது பொறுத்த மட்டும் அடர்த்தியானது. ஓகேவா? அதுக்கப்புறம் வேற என்ன கொடுத்துருக்காங்க? கிரிப்ட். சரியா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா அப்படின்ற பாக்டீரியத்தை வச்சு, அதான் எலிக்கு இன்சர்ட் பண்ணும்போது எலி செத்து போச்சா இல்லையா, அந்த 2 காலனிகளை வச்சு பார்த்துருப்பார். ஸ்மூத்தும் இன்னொன்னு ரஃப். அதுக்கப்புறம் ஆல்பர்ட் அர்ஷே வந்தது. ஓகேவா? அப்ப ஏக்கு 4, பிக்கு சாரி கரெக்டு தானே? ஏக்கு 4, பிக்கு 3, அதுக்கு அடுத்தது சிக்கு 1, டிக்கு 2. ஓகேங்களா? 134க்கு எது கரெக்டா பொருந்தும்? 3வது விருப்பம் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? பார்த்துலாமா? இது எங்க இருக்கு? 12th ராஜேஷ் நீட் பயாலஜில பேஜ் நம்பர் 101 அண்ட் 103ல பாருங்க. இங்க பாருங்க, யூக்ரோமாட்டின் அதாவது தளர்வாக பிணைக்கப்பட்டிருக்கும். ஹெட்ரோக்ரோமாட்டின் சாயத்தை அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இங்க எப்படி இருக்கும்? இறுக்கமாக பிணைக்கப்பட்டிருக்கும். ஓகேவா? அதுக்கு அடுத்தது வேற எங்க இருக்கு? சப்டன் போவரி. ஓகே. ஆல்பர்ட் அர்ஷே அண்ட் சேஸ் டிஎன்ஏ தான் மரபு பொருள் அப்படின்றத சொன்னவங்க. ஓகேவா? புரியுதா? சரி. அடுத்து 135வது கேள்வி, செல்களின் நியோபிளாஸ்டிக் பண்புகளாக கூறப்படுவது, அதாவது நியோபிளாஸ்டிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் செல்ஸ் ரெஃபர்ஸ் டு எ மாஸ் ஆஃப் ஃப்ளோரிபரேட்டிங் செல்ஸ். கரெக்ட் தான். அதாவது ஒரு குரூப்பான செல் ப்ரோலிபரேட் ஆகக்கூடியது தான் நியோபிளாஸ்டிக்னு சொல்லுவோம். இது கரெக்ட். விரைவில் பெருக்கக்கூடிய செல்கள். ஓகேவா? இதுவும் கரெக்ட் தான். சீக்கிரமா என்ன ஆகும்? இது பெருக்கம் அடையக்கூடிய தன்மை கொண்டவை. அதுக்கப்புறம் இன்வேஷன் அண்ட் டேமேஜ் டு த சரௌண்டிங் டிஷ்யூ, அதாவது சுத்தி இருக்கக்கூடிய செல்களுக்கு இது பரவக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் டி வந்து அசல் இடத்தில் நிலைத்திருப்பதுன்னு கொடுக்குறாங்க. ஒரே இடத்துல வந்து நியோபிளாஸ்டிக் செல்கள்லாம் இருக்காது, அது சாதாரண கட்டிகள் தான் இருக்கும். அப்ப இது வராது. எதுதான் பொருந்தும்? ஏ கரெக்ட், பி கரெக்ட், சி கரெக்ட். இட் மீன்ஸ் 2வது விருப்பம். 135க்கு 2வது விருப்பம் தான் மிக சரியாக பொருந்தும். ஓகேவா? ரைட். இது எங்க சார் இருக்கு? இங்க பாருங்க,
நம்மளுடைய 12th NCERT-ல 12th ராஜேஷ் நீட் பயாலஜியில் 174வது பக்கத்தில் இருக்கிறது தான் இந்த நியோபிளாஸ்டிக். சரிங்களா? நியோபிளாஸ்டிக் அப்படின்றது அல்லது கட்டி செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். இது வந்து அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும், மிக விரைவாக வளர்ந்து சுற்றி உள்ள சாதாரண செல்களுக்கு பரவும், தீவிரமாக பிரியடையும் மற்றும் வளர்ச்சி அடையும் அப்படின்றத நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். இது வந்து 12th பயாலஜியில் 174வது பக்கத்தில் இருக்கு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம 45 கேள்விகளை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் நம்ம 45 கேள்விகளை பார்த்துருக்கோம். இதனுடைய அடுத்த பகுதியை நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த காணொலியில பார்க்க போறோம். மீதி 45 கேள்வியா அடுத்த காணொலியா பார்க்கலாம். அண்ட் நம்முடைய ராஜேஷ் நீட் அகாடமி எங்க இருக்கு அப்படின்னா வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டாவில் அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த நம்ம ஆன்லைன் அகாடமியும் இருக்கு, ஆஃப்லைனும் இருக்கு. சரிங்களா? ஆன்லைன் பேட்ச் இந்த மாசம் எப்ப 15ஆம் தேதி உங்களுக்கு ஆரம்பமாகிறது. சரிங்களா? ஆஃப்லைனை பொறுத்த மட்டும் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே தான் நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். ஸோ ஆஃப்லைன் பொறுத்த மட்டும் 19/5/2025 அன்று நம்ம ஆஃப்லைனை ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? ஸோ யாராவது சேர்ந்து படிக்க ஆசைப்படுறவங்க விரும்புறவங்க நீங்க என்ன பண்ணுங்க, உடனடியா இந்த நம்பருக்கு 8610507477 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அல்லது கால் பண்ணலாம், அல்லது 7604941221 இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியும் நீங்க இதுக்கான விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், அடுத்த காணொலியில மீதி இருக்கக்கூடிய ரிமைனிங் 45 கொஸ்டின் அடுத்த காணொலியில எந்தெந்த பேஜ் நம்பர் எங்க இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்த 45 கேள்விகள்ல 2 கேள்விகள் நம்ம புத்தகத்துல இடம் பெறவில்லை அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய 45 கேள்விகள்ல எல்லா கேள்வி இடம் பெற்றிருக்கிறதா அல்லது இடம் பெறவில்லையா அப்படின்றத நம்ம அடுத்த காணொலியில அதை டிஸ்கஸ் பண்ணும்போது நம்ம பார்க்கலாம். அதுவரையில உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் அன்பு நண்பன் தாமனு டாக்டர் ராஜேஷ் வரதராஜ், ராஜேஷ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனலில் இருந்து. நன்றி, வணக்கம்.